பாடினாம் அருள் கண்டேர் இவ்வுலகனில் மிக்கதே. மிக்க வேதியர் வேதத்து நட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். சேர் சடகோபன் என் நம்பிக்கோ ஆழ்பொக்க காதல் அடிமை பயனன்றே. பயனன்னாகிலும் பங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்திப் பணிகொள்வான். பொல்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தல் கிழக்கம்பையே. பயனன்னாகிலும் பங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்திப் பணிகொள்வான். நின்னார் பொல்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய் கழற்கம்பையே. அன்பன் தன்னை அடையந்தவர்கெல்லாம் அன்பன் தென் குருகூர் நகர் நம்பிக்கோ. அம்மனாய் மதுர கவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தங் காண்மனே. அன்பன் தன்னை அடையந்தவர்கெல்லாம் அன்பன் தென் குருகூர் நகர் நம்பிக்கோ. அம்பனாய் மதுர கவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தங் காண்மனே. கணினன் சிரித்தாம்பினால் கட்டுண்ண பண்ண பெருமாயன் என் அப்பனில். நன்னித்தன் குருகோர் நம்பி என்னக்கால் அன்னைக்கும் அமுதோறும் என்னாவுக்கே. திருவடிகளே சரணம். சப்தாமிருதம் விஸ்வஜனானமோதனம் சர்வார்த்தம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சஹசிரசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யம் திராவிட வேத சாகரம். திருவழி நாடென்னும் தன் குருகூர் என்னும் மறுவேவன் பொன்னல் என்னும் மறுமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தையாய் நெஞ்சே தெளிந்து. மனத்தாலும் வாயாலும் மண் குருகூர் பேணும் எனத்தாரை இல்லா இறைஞ்சேன் பாதங்கள் யாமுடைய பத்து எந்தவரும் கீர்த்தி ராமானுஷமுனிதன் வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன். இந்த பெரும் செய்கிறார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெறா. வான் தீழம் சோலை மதுரங்கர்வன் புகழ் மேல் ஆர்ந்த தமிழ் மறைகள் ஆயிரமும். இந்த முதல் தாய் சடகோபன் மயம்பால் வளர்த்த தாய் ராமானுசன். வினை நொழியும் மெய்யாம் உயர்நிலையும் தக்கனரையும் தடையாகி தொக்கிலும். வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவை எறுவோன் నరేంద్ర స్వామి రాలా మీరు సేవించండి ఇవాళ. ఒకటో తిరువాయి సేవించండి. முடிச்சோதையாய் உனது முகச்சோதை மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ. படிச்சோதியாரையடும் பல் கலனாய் நின் பயம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ. படிச்சோதியாரையடும் பல் கலனாய் நின் பயம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா சுட்டுவரை தனன் பண்வன் திருமேனி ஒளி ஒவ்வாது. ஒட்டுரைத்தை உலகுன்னை போய் எல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் பொற்கென்றே காட்டுமால் பரஞ்சோதி. பரஞ்சோதி நீ பரமாய் நின் நிகழ்ந்து பின் மற்றோர் பரஞ்சோதியின் மையன் படையோ நிகழ்கின்றார். பரஞ்சோதி நின்னுள்ளே படல் உலகம் படைத்தா எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே. மாட்டாதேயாகிலும் இம்மலர் தலை மாஜாலம் நின் மாட்டாய மலர் புறையும் திருபுறவும் மனம் வைக்க. மாட்டாத பல சமயா மதி கொடுத்தாய் மறுதுழாய் மாட்டேனே மனம் வைத்தாய் ஞானம் வருந்தாதே. வருந்தாத அருந்தவத்த மலர் கதிரின் சுடர் உடம்பாய் வருந்தாத ஞானமாய் வரம்பென்று முழுது என்றாய். வரும் காலம் நிகழ்காலம் கழிகாலமாயுலகை ஒருங்கால படைப்பாய் சேர் எங்குலக ஓதுவனே. ஓதுவார் ஓதெல்லாம் எவ்வுலகத்து எவ்வையும் சாதுவாய் நின் புகழந்தகையல்லால் பெருதியில்லை. ஓதுவாழ் படுந்துழாய் முடியினாய் பூவின் மேல் மதுவாழ் மார்பினாய் என் சொல்லியான் வாழ்த்துவனே. வாழ்த்துவார் பலராக நின்னுள்ளே நான் முகனை மூர்த்த நீர் உலகெல்லாம் படை என்று முதல் படைத்தாய். கேட்ட சீரத்னன் முதலா கிளர் தெய்வமாய் கிளர்ந்து சோழத்தமரதித்தால் உன் தொல்புகழ் மாசூனாதே. மாசூனா சுடர் விளம்பாய் மலராது குவியாது மாசூனா ஞானமாய் முழுதுமாய் முழுது என்றாய். மாசூனாவான் கோலத்து அமர்கோன் வழிபட்டால் மாசூனா உனபாத மலர்ச்சோதி வழங்காதே. வழங்காதவை நதியா சக்கரனல் வளைத்தையாய் தொழும் காதல் கடலடிப்பான் உள்வூர் என்று தோன்றினையே. வழங்காத ஞானமே படையாக அமலரில் தொழும்பாயார் கிடைத்தால் உன் சோதி மறையாதே. மறையாய் நாள் வேதத்தூள் நின்ற மலச்சுளரே
முறையால் இவ்வுலகெல்லாம் படைந்திடைந்து உண்டு மிகுந்தளந்தாய். இறையேறு செடையானும் நான் மகனும் இந்திரனும் இறையாதல் அறிந்தேத்த வீத்திருத்தல் இது வியப்பே. வியப்பாய் வியப்பில்லா மெய்ஞான வேதனை செயப்புகழார் பலர் வாழும் தடம் குருகூர் சடகோபன். உயக்கிண்ணி தொழுதுரைத்த 1010 உயக்கொண்டு பெறப்பருக்கும் ஒலி முன்னேற் ஞானத்தே. வியப்பாய் வியப்பில்லா மெய்ஞான வேதனை செயப்புகழார் பலர் வாழும் தடம் குருகூர் சடகோபன். உயக்கிண்ணி தொழுதுரைத்த 1010 உயக்கொண்டு பெறப்பருக்கும் ஒலி முன்னேற் ஞானத்தே. முன்னீர் ஜாலம் படைத்த எம்முகில் வண்ணனே அந்நாள் நீ தந்த அக்கையுவை உழல்வேன். என்னால் நோய் வீய வினைகளை வேறற்பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே. உன்னீர் ஜாலம் படைத்த எம்முகில் வண்ணனே அந்நாள் நீ தந்த அக்கையுவை உழல்வேன். வெண்ணால் நோய் வீய வினைகளை வேறப்பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே. வன்மாவையும் வளர்ந்த என் வாமனா நின் பல்மமாய பல்பெருவையில் படுகின்றையான். பொன்மா வல்வினை தொடர்களை முதலிருந்து ஜன்மாதால் சேர்ந்து நிற்பது ஞான் நிகுலோ. கொல்லாமா கோல் கோல் செய்து பாரத போல் எல்லா சேனையும் இருநிலத்து அவித்தயந்தாய். பொல்லாவாக்கையின் புனர்வினையற குலரா சொல்லாயான் உன்னை சேருதோர் சூழற்சியே. சூழ்ச்சி ஞான சுடர் வழியாகி எண்ணம் ஏற்றி கேடையின்றி எங்கனம் நிறைந்த எந்தாய். தாட்சிமத் எங்கும் தவிர்ந்து என் தாளினைக்கு யோஷி யான் சேரும் வகை அருளாய் வந்தே. வந்தாய் போலே வந்து என் மனத்தினை நீ சிந்தாமல் செய்யா இதுவே இதுவாகில். வந்தார் காயாவின் கொள்மலர் திருநிறத்தயந்தாய் யான் உன்னை எங்கும் வந்தனு வெறுப்பவே. பன்னில்லேன் நிலன் முன்னாளால் அற்பசாரங்கள் அவை சுவைத்து அகன்றுழிந்தேன். பற்பல் 1000 உயிர் செய்த பரமா நின் நற்பொன் சோதித்தால் நன்கொன் இஞ்ஞானே. நெஞ்சான்று நாம் இருந்திருந்து இறங்கி நெஞ்சே மெய்ஜானம் என்று வினை இயல் பிறப்போழுந்தி. எஞ்ஞானமெங்கும் ஒய்வர நிறைந்து நின்ற மெய்ஞான சோதி கண்ணனை மேவுதுமே. மேவுதும் வினைகளை விடுத்துமிலேன் ஓவுதல் என்று உன் கடல் வணங்கிட்டிலேன். பாவுதல் சேர்க்கட்நாயன் பரம் சுடரே கூவியின்னேன் காண்பான் எங்கேது கூவனே. கூவி கூவி கொடுவனை தூற்றல் நின்னு பாவியேன் கலகாலம் வழிதிகைத்து அலமருகின்றேன். தேவென்னா நிறை காத்தவன் உலகெல்லாம் தாவியம்மானை என்கிற தலை பெய்வனே. தலைப்பை காலம் நமந்தமர் பாசம் விட்டால் அலை பூணுண்டும் அவ்வல்லல் எல்லாம் அகலா. கடைப்ப ஞானத்தோ என் கண்ணனை கண்டு கொண்டு நிலை பெத்த நெஞ்சும் பெத்தது நீடுகிறே. உயிர்களல்லா உலகமும் உடையவனை குயல்கள் சோலை தன் குருகூர் சடுகோபன். செயலில் சொல் இசை மாலை 1010 உயிரின் மேல அக்கை ஊரடை வகிவிக்குமே. உயிர்கள் எல்லா உலகமும் உடையவனை குயில்கள் சோலை தன் குருகூர் சடுகோபன். செயலில் சொல் இசை மாலை 1010 உயிர் மேலால் ஆக்கை ஊரடை வகிவிக்குமே. வழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னே வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். எழில்குள் அருவி திருவேங்கடத்தோ எழில்குள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. வழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னே வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். எழில்குள் அருவி திருவேங்கடத்தோ எழில்குள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனடும் சிந்து பூ மகிழம் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரியில் அண்ணலே. அண்ணல் மாயன் அணிகள் செந்தாமரை கண்ணன் செங்கன்வாய் கருமாணிக்கம். தென்னரை சுனை நேர் திருவேங்கடத்து எண்ணல் தல்புகழ் வானவர் ஈசனே. ஈசன் வானவர் கெம்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. ஈசனே நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே. சோதியாகி எல்லா உலகம் தழம்பாது மூர்த்தி என்னால் அளவாகுமா. வேதியர் மொழி வேத தமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையே. வேடங்கள் மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லவனே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நம கடமை அது சுமந்தார் கட்கே. சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபங்கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும். தமன்னழும் திருவேங்கடம் நங்கட்கு செமங்கொள் வீடு தரும் தடங்குன்னமே. பொன்னமேந்தி குளிர்மழை காத்தவன்
அனுஜாலம் ஆழ்ந்த பிரான் அறம் சென்னு சேர் திருவேங்கடமாமலை ஒண்ணுமே துழ நம்மினை ஓயுமே. உண்ணவேந்தி குளிர்மழை காத்தவன் நன்னு காலம் அளந்த பிரான் அறம் சென்னு சேர் திருவேங்கடமாமலை ஒண்ணுமே துழ நம்மினை ஓயுமே. ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் ஆண் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. வைத்த நாள் வரை எல்லை குறுகிச் சென்று ஏத்து இழைப்பதும் முன்னம் அடைமினா வைத்தபாம் பனையான் திருவேங்கடம் வைத்த சூலை மைபூம் திறந்தாழ்வரே. தாழ் பரப்பி மந்தாவி ஈசனை நீழ்பொழில் குருகூர் சடகோபன் சொல் ஏயில் 1010 வல்லவர் வாழ்வர் வாழ்வேதி ஞானம் புகழவே. தாழ் பரப்பி மந்தாவிய ஈசனை நீழ்பொழில் குருகூர் சடகோபன் சொல் ஏயில் 1010 வல்லவர் வாழ்வர் வாழ்வேதி ஞானம் புகழவே. புகழ்நல் ஒருவன் எங்கோ ஒருவில் சீர் பூமி எங்கோ திகழும் தன் பறவை எங்கோ தீயெங்கோ வாயுவெங்கோ நிகழும் ஆகாசமென்கோ நேல் சுடர் இரண்டுமென்கோ இகழ்வில் இவ்வனைத்துமென்கோ கண்ணனை பூமாரே. ஓஜனல் ஒருவன் எங்கோ ஒருவில் சீர் பூமி எங்கோ திகழும் தன் பறவை எங்கோ தீயெங்கோ வாயுவெங்கோ நிகழும் ஆகாசமென்கோ நேல் சுடர் இரண்டுமென்கோ இகழ்வில் இவ்வனைத்துமென்கோ கண்ணனை பூமாரே. பூமார் அறிய மாட்டேன் பொன்னங்கள் அனைத்துமெங்கோ மேவு சீர்மாறி எங்கோ விளங்கு தாரகைகளெங்கோ அவில் கரை கரைங்கோ ஞான நல்லா வியங்கோ பாவுசீர் கண்ணனெம்மான் பங்கைய கண்ணனையே. பங்கைய கண்ணனெங்கோ பவளச் செவ்வாயினெங்கோ அங்கதிர் அடியனெங்கோ அஞ்சன வண்ணனெங்கோ செங்கதிர் முடியென்னென்கோ திருமாற மார்வனென்கோ செங்கு செங்கரத்தனெங்கோ சாதிமாணிக்கத்தனை கத்தையே. சாதி மாணிக்கமெங்கோ செவிகள் பன்மொத்தமெங்கோ சாதினில் வைரமெங்கோ தவிவில் சேர் விளக்கமெங்கோ ஆதியம் ஜோதி எங்கோ ஆதியம் புருடனெங்கோ ஆதுமில் காலத்த எந்தை அச்சுதன் அமலனையே. அச்சுதன் அமலனெங்கோ அடியவர் வினை கெடுக்கும் நச்சு மாமருந்தமெங்கோ நலம் கடல் அமுதமெங்கோ சுவை கட்டியெங்கோ அறுசுவை எடிசிலெங்கோ நெய்ச்சுவை தேரல் எங்கோ கனியென்கோ பால் என்கோனோ பாலெங்கோ நான்கு வேதப்பயனெங்கோ சமய நீதி நூலெங்கோ முடங்கு கேள்வி செய்யங்கோ இவத்துள் நல்ல மெலென்கோ வினையில் பிக்க பயனென்கோ கண்ணனென்கோ மாலென்கோ மாயனென்கோ வானவர் ஆதியையே. வானவராதியெங்கோ வானவர் தெய்வமெங்கோ வானவர் போகமெங்கோ வானவர் முற்றுமெங்கோ ஊனமில் செல்வமென்கோ ஊனமில் சுவர்க்கமென்கோ ஊனமில் மோக்கமென்கோ ஒளிமணி வண்ணனையே. ஒளிமணி வண்ணனெங்கோ ஒருவனென்று ஏத்தனென்ற நளிர்மதி சடையனெங்கோ நான் முகக் கடவுளெங்கோ அழிமகிழ்ந்து உலகமெல்லாம் படைத்தவை ஏத்த நின்ற களிமலர் துளவனெம்மான் கண்ணனை மாயனையே. கண்ணனை மாயன் தன்னை கடல் கடைந்த முதங்கொண்ட அண்ணலை அச்சுதனை அனந்தனை அனந்தன் தன்மேல் அணினன் குரு இன்னானை ஞானம் உண்ண விழுந்த மாலை எண்ணமார் அறிய மாட்டேன் யாவையும் எவரும் தானே. யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயந்தோறும் தோயவிலன் புலனைந்துக்கும் சொல்லப்படான் உணர்வின் மூர்த்தி ஆஷேர் உயிரினுள்ளான் ஆதுமோர் பத்திலாத பவனையதனை கூடில் அவனையும் கூடலாமே. கூடு வண்ணரையும் தந்தார் கொண்டல் போல் வண்ணன் தன்னை மாடலர் புழல் குருகூர் வன்செடுகோபன் சொன்னான். பாடல் ஓர் ஆயிரத்தில் இவர் 10 வல்லார் வீடல போக மேதி விரும்பவர் அமரர் மயத்தே. கூடு வண்ணரையும் தந்தார் கண்ணல் போல் வண்ணன் தன்னை மாடலர் புழல் குருகூர் வன்செடுகோபன் சொன்னான். பாடல் ஓர் ஆயிரத்தில் இவர் 10 வல்லார் வீடல போக மேதி விரும்பவர் அமரர் மயத்தே. மொயம்மாம் பூம்பொழில் பொய்கை மத்தலை திரை பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதாறு தம்மாள் கர்மமென் சொல்லீர் தன் கடல் வட்டத்துள்ளீரே. மொயம்மாம் பூம்பொழில் பொய்கை முத்தலை திரை பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதாறு தம்மாள் கர்மமென் சொல்லீர் தன் கடல் வட்டத்துள்ளீரே. தன் கடல் வட்டத்துள்ளாரே தமக்கு இறையாத்தடிந்து உண்ணும் தென்கடல் காலசுரர்க்கு
தீங்குழைக்கும் திருமாலை கண்கள் தலை கொள்ளப்பாடே பறந்தும் கொனித்துழலாதார் மன்னங்குளுலகில் பிறப்பார் வல்வினை மோதமலையந்தே மலையை எடுத்து கல்மாரி காத்து பசுநிறை தன்னை தொலைவு தவிர்த்த பிரானை சொல்லிச் சொல்லி இன்னும் எப்போதும் தலைநோடாதலும் தட்டா தடுகுட்டமாய் பரவாதார் அலைகொள் நகரத்தழுந்தி கிடந்துழை கிண்ணவம்பரே தும்பவி கோதை பொருட்டா மால் விளை ஏழும் இடத்தா செம்பவளத்திரள்வாயன் சிறீதரன் தொல் புகழ் பாடி கும்பிடு நட்டமிட்டாடி கோகண்ணுண்டுடலாதார் தன்பிறப்பால் பயனென்னே சாது சனங்களிடையே சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆலயம் சோதிய உறவை அங்கு வைத்தெங்கு பிறந்தா வேத முதல்வனை பாடி வீதியில் தோறும் துள்ளாதார் ஓதியுணர்ந்தவர் முன்னா என் செவிப்பார் மனுஷரே மனுஷரும் மற்றும் ஒற்றுமாய் மாய பிறப்பிறவி பிறந்தா தனியன் பிறப்பிலி தன்னை தடங்கடல் சேர்ந்த பிரானை கரும்பினின் சாத்தை கட்டிய தேனை எமுதை முடிவின்றி ஏத்தி கொனிப்பார் முழுதுணர் நேர்மையினாரே நேர்மையில் நோட்டுவர் வீயா ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார்மல்கு சேனை அவித்த பரஞ்சுடரை நினைந்தாடி நீர் மல்வு கண்ணினராகி நெஞ்சம் குழைந்து நையாதே உன் மகிழ் மூடுவருப்பார் ஒத்தமர்கட்கென் செய்வாரே வார்ப்பு நல்லம் தன்னருவி வடதிருவேங்கடத்து எந்தை பேர்பல் சொல்ல பிதத்தி பித்தரென்றே பிறர் கூறா ஊர்பல பொக்கும் புகாதும் வளவோர் செழிக்க நின்றாடி ஆர்வம் பெருகிக் கொனிப்பார் அமரர் தொழுப்படுவாரே அமரர் தொழுப்படுவானை அனைத்துலகுக்கும் பிரானை அமர் மனத்தினில் யோக புணர்ந்து அவன் தன்னோடு ஒன்னாக அமரத் துணை வல்லார்கள் வழிய அல்லாதவரெல்லாம் அமரர் நினைந்த செந்தாடி அலத்துவதே கருமமே கருமமும் கருமபலனும் ஆகிய காரணம் தன்னை திருமணி வண்ணனை செங்கன் மாலினை தேவ பிரானை ஒருமை மனத்தினுள் வைத்து உளங்குழைந்தெழுந்தாடி பெருமையும் நானும் தவிர்ந்து பிதத்தினின் வேதமே தீர்ந்தே தீர்ந்தடியவர் தம்மை திருத்துப் பணிகள் வல்ல ஆரந்த புகழ் அச்சுதனை அமரத் பிரானை அம்மானை வாயந்தவள வயல் சூழ் தன் வளன் குருகூர் செடகோபன் நேர்ந்த ஓர் 1010 அருவனை நீர் செய்யுமே தீர்ந்தடியவர் தம்மை திருத்துப் பணிகள் வல்ல ஆரந்த புகழ் அச்சுதனை அமரர் பிரானை அம்மானை வாயந்தவள் வயல் சூழ் தன் வளன் குருகூர் செடகோபன் நேர்ந்த ஓர் 1010 அருவனை நீர் செய்யுமே செய்ய தாமரை கண்ணனாய் உலகேழும் உண்டவன் கண்டீர் வையும் வானம் மனுஷர் தெய்வம் மத்தும் 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 மத்துமாய் செய்ய சூழ் சுடர் ஞானமாய் வெளிப்பட்டிவை படைத்தான் பெண்ணும் மைகோள் சோதியோடிய நான் ஒரு மூவராகிய மூர்த்தியே செய்ய தாமரை கண்ணனாய் உலகேழும் உண்டவன் கண்டீர் வையும் வானம் மனுஷர் தெய்வம் மத்தும் 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 மத்துமாய் செய்ய சூழ் சுடர் ஞானமாய் வெளிப்பட்டிவை படைத்தான் பெண்ணும் மைகோள் சோதியோடாயினான் ஒரு மூவராகிய மூர்த்தியே மூவராகிய மூர்த்தியே முதல் மூவர்க்கு முதல்வன் தன்னை சாமம் உள்ளன நீக்குவானை தடம் கடல் கிடந்தான் தன்னை தேவனை தென் இலங்கை எரித்தே பாவநாசனை பங்கைய தடங்கணனை பருவமினோ பரவிவானவர் ஏத்த நின்ன பரமனை பரம் சோதியை குருவை கோத்த குழகனை மணிவண்ணனை குழக்கோத்தனை மரவன் மேல் இலை கடல் அமரும் துயில் கொண்ட அந்நலை இரவு நண்பகலுடன் விடாது என்னுமே துதலன் மனம் வைமினோ மனம் மனத்தை என்று யான் உரைக்கினமாயவன் சேர்மையை எம்மனோர்கள் உரைப்பதன் அதனிற்க நாடுறும் வானவர் தம்மையாளும் அவனும் நான் மகனும் செடை முடி எண்ணலும் செம்மையாளவன் பாத பங்கயம் சிந்தித்தே தீத்திரிவரே விரியங்காட்டுழகல் விசம்பு திணிந்தமன் கிடந்த கடல் எரியம் தீயோடு இழுசரு தெய்வம் மத்தும் மத்தும் மொத்துமாய் கரிய மேனியன் செய்ய தாமரை கண்ணன் கண்ணன் பின்னோரிரை சூரியன் பல் கரும் குஞ்சி எங்கள் சுடர்முடியன்னல் தோத்தமே தோத்த கேடவை இல்லவன் உடையான் அவன் வரும் மூர்த்தியாய் சீத்தத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புக நின்ற செங்கண்மால் நாத்தத்தோத்தச் சுவையொலி உரலாகி நின்ற எம் வானவரத்தையே எண்ணி மற்றொருவரை யானிலே நெழுமைக்குமே எழுமைக்கும் எனதாவிக்கும் என் அமுதத்தினை எனதாரியல் கெழுமைய கதிர் சோதியை மணிவண்ணனை குழக்கோத்தனை விழமையும் அமரர் முனிவர் விழுங்கும் கண்ணல் கனியினை தொழிமின் தூய மனத்தராய் இறையும் இல்லாது இரங்களே
துயரமேதரு துன்ப வின்ப வினைகளாய் அவை அல்லனாய் உயர நின்னது ஓர் சோதியாய் உலகேழம் உண்டு மிழந்தான் தன்னை அயரவாங்க நமன் தமர்க்கு அருணையே நச்சுதன் தன்னை தயதற்கருமகன் தன்னை என்று மக்களேன் தஞ்சமாகவே பஞ்சமாகிய தந்தைதாயுடு தானுமாயவை அல்லனாய் தெஞ்சலில் அமரர் குலமுதல் மூவரதம் உள்ளம் ஆதியை அஞ்ஞநேரதரமகத்துள்ளீர்கள் அவன் வந்து கூழ்மேன் நின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே கடல் வண்ணன் கண்ணன் வெண்ணவர் களமாணிக்கம் எனதாரியர் கடாரவிணனை கிழந்த பரம் சுடர் பண்டு நோட்டுவர் கடவரம் படை மங்கா ஐவர்காக்கி வெஞ்சமத்து மன்னுதேர் கடவே பெருமான் கனேகஜல் காண்பதென்று கண்களே கண்கள் காண்டற்கரியனாய் கருத்துக்கு நன்னும் இளையனாய் மண்கள் ஞாலத்து உயிர்க்கெல்லாம் அருள் செய்யும் வானவரீசனை பண்புள் சோலை விழுதினாடன் புரைக்கோள் ஜடகோபன் சொல் பண்புள் 1010 10 கூடும் பயிலுமினே கண்கள் காண்டற்கரியனாய் கருத்துக்கு நன்னும் இளையனாய் மண்கள் ஞாலத்து உயிர்க்கெல்லாம் அருள் செய்யும் வானவரீசனை பண்புள் சோலை விழுதினாடன் புரைக்கோள் ஜடகோபன் சொல் கண்கள் 1010 கூடும் பயிலுமினே பயிலும் சுடரடி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இணையா நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவடையார் எவரேனும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடை தோறு எம்மையாரும் பரமரே பயிலும் சுடரடி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனியா நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவடையார் எவரேனும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடை தோறு எம்மையாரும் பரமரே ஆளும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை தோளும் ஓர் நான்குடை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர் நாளும் பிறப்பிடை தோறு எம்மையாருடைய நாதரே நாதனை ஜாலமும் வானமும் ஏத்தும் நரும் துழாய் போதனை பொன்னடும் சக்கரத்து எந்தை பிரான் தன்னை பாதம் பணிய வல்லாரை பணிமவர் கண்டீர் போதும் பிறப்பிடை தோறு எம்மையார் ஐயார்களே உடையார்ந்தாடையன் கண்ணிகையன் உடை நாணினன் உடையார் பொன்மாலினன் பொன்முடியன் மத்தும் பல்லலன் அழையா உடை திருநாரணன் தொண்டர் கண்டீர் இடையார் பிறப்பிடை தோறு எமக்கெம் பெருமக்களே பெருமக்கள் உள்ளவர்தம் பெருமானை அமரர் கட்டு அருமொழியார் அன்னாரமதூட்டியாப்பனை பெருமை பிதத்த வல்லாரை பிதத்துமவர் கண்டீர் ஒருமையும் நிம்மையும் நம்மையறி கும்பிராக்களே அளிக்கும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை துளிக்கும் நரும் கண்ணே தூமணி வண்ணன் எம்மான் தன்னை ஒளிக்கொண்ட சோதியை உள்ளத்து கொள்ளும் அவர் கண்டீர் செலுக்கிந்தியான் நம்மை ஜன்ம ஜன்மாந்தரம் காப்பாரே சொன்ன சன்மாந்தரங்காத்து அடியார்களை கொண்டு போய் தன்மை பெருத்தி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பனை தொன்மை பிதத்த வல்லாரை பிதத்தும் அவர் கண்டீர் நன்மை பெருத்த எம்மை நாள் உய்யக் கொள்கின்ற நம்பரே நம்மனை ஞாலம் படைத்தவனை திருமார்வனை உம்பர் உலகனில் யாருக்கும் உணர்வறியான் தன்னை கும்பினர்கள் ஏத்தவரேலும் அவர் கண்டீர் எம்பல் பிறப்பிடை தோறு எம் தொழுகுலம் தாங்களே புலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிருந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டால சண்டார்கள் ஆகிலும் வளம் தாங்கு செக்கர தண்டல் மணிவண்ணற்கால் என்று உள்கலந்தாரே அடியார் தம் அடியார் எம் அடிகளே அடியார் எந்த வையம் உண்டு பாலிலை அன்னவசம் செய்யும் படியாதமில் குழுவிப்படி தந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே அடியோங்க நோட்டுவர் வீயா அன்று இவர்க்கு அருள் செய்த நெடியோனை தன் குருகூர் செடுகோபன் குற்றேவல்கள் அடியார் அந்த வாயிரத்துள் இவை பத்தவன் தொண்டர் மேல் முடிவு ஆரக்கற்கிற்கில் சென்னம் செய்யாமை முடியுமே அடியோங்க நோட்டுவர் வீயா அன்று இவர்க்கு அருள் செய்த நெடியோனை தன் குருகூர் செடுகோபன் குத்தேவல்கள் அடியார்ந்த ஆயிரத்தில் இவை பத்தவன் தொண்டர் மேல் முடிவு ஆரக்கற்கிற்கில் சென்மம் செய்யாமை முடியுமே முடியானே மூலகம் தொழுதேத்தும் சீரடியானே ஆட்கடலை கடைந்தாய்
உள்ளூர் கொடியானே கொண்டல் வண்ணா அன்னத்தும்பரில் நெடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே. கொடியானே மூவலகம் தொழுதேத்தும் செய்யரடியானே ஆழ்கடலை கடைந்தாய். உள்ளூர் கொடியானே கொண்டல் வண்ணா அன்னத்தும்பரில் நெடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே. நெஞ்சமே நீள் நகராக இருந்த என் தஞ்சனே தன்னிலங்கைக்கு இறையேற்ற நஞ்சனே ஞானம் கொள்வான் பொருளாகிய வஞ்சனே என்னும் எப்போதும் என் வாசகமே. வாசகமே ஏத்தருள் செய்யும் வானவரதம் நாயகனே நாளிலம் திங்களை கோள் விடுத்து வேகம்பால் வெண்ணெய் தொடு உண்டா ஆனாயர் தாயவனே என்னு தடவும் என் கைகளே. கைகளாலாரா தொழுது உன்னை வைகளும் நாத்திரை போதும் ஓர் வீடின்றி கைகொள்பாம் பேரி உரை பரனே உன்னை மைக்கொள் காண விரும்புமென் கண்களே. கண்களால் காணா வரங்களன்றான் செய்யால் மண் கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்து செல். பண் கொண்ட புள்ளின் சிறுகொலிப்பாவித்து தின்கொள்ளவோர்க்கும் கிடந்தென் செவிகளே. செவிகளாலாரா நின் கீர்த்திக்கனி என்னும் கவிகளே காலப்பண்டேன். உழைப்பத்தது புவின் மேல் பொன்னடும் சக்கரத்துன்னையே அபிபிந்தியாதரிக்கும் எனது ஆவியே. ஆவியே ஆரமுதே என்னை ஆளுடை தூவியம் பொழ்வுடையாய் சுடர் நேமியாய். ஆவியே நெஞ்சம் புலம்ப பலகாலும் பூவியும் காணப்பெறேன் உன போலமே. போலமே தாமரை கண்ணது ஓர் அஞ்சன நீலமே நின்னு எனதாவையே. ஈர்கின்ற சீலமே சென்னு செல்லாதன முன்னிலாம் காலமே உன்னை என்னால் கண்டுகொள்வனே. கொள்வன் நான் மாவளி மூவழிதாயன் நகழ்வனே கஞ்சனை வஞ்சித்து வாணனை உள்மன்மை தீர ஓர் 1000 தோள் துணிந்த புள்ளல்வாய் உன்னை எஞ்ஞானும் பொருந்துவனே. புரிந்தே மாமருதனிடை போய எம்பெருந்தகாய் உன் கடல் காணிய பேதுத்து பொருந்தினான் வாசக மாலை கொண்டு உண்மையே இருந்திருந்து எத்தனை காலம் புலம்புவனே. புலம்பு சேர் பூமி இழந்த பெருமானை நலங்கள் சேர் நல் குருகூர் சடகோபன். சொல் வரம் கொண்ட 1010 இறந்தவான் யாவருமே இருவர் சொன்னாலே. புலம்பு சேர் பூமி இழந்த பெருமானை நலங்கள் சேர் நல் குருகூர் சடகோபன். வரம் கொண்ட 1010 இளங்கவான் யாவருமே இருவர் சொன்னாலே. அந்நாள் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ என்னாவில் என் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். என்னாதனா வென்று வண்ணமரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உலகனாவே. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ என்னாவில் என் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். என்னாதனா என்று வண்ணமரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே. உடனாகவே எண்ணி தன்னை உன்னாகத்தன் செல்வத்தை வளனாமதிக்கும் இம்மானிடத்தை கவி பாடியன். உடனார் கழிசூழ் கண்ணன் குறுங்குடுமையே உடனாய் வெந்தையே எந்தை வெம்மானை எழியவே. ஒருவன் இல்லாத பல்வூஜி தோரோஜி நிலாவா போம் வழியை தரும் நங்கள் வானவர் ஈசனை நிற்கப் போய். கையமிக நல்லவான் கவி கொண்டு புலவீர்கள் இயக்கருதிவோர் மானிடம் பாடல் என்னாவதே. என்னாவது எத்தனை நாளுக்கு போதும் புலவீர்கள் மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும் பொருள். என்னார் மணிமுடி விண்ணவன தாதையை பாடினால் தன்னாகவே கொண்டு சென்மம் செய்யாமையும் கொள்ளுமே. கொள்ளும் பயனில்லை குப்பை கிளத்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழந்து நம் வாய்மை இழக்கும் புலவீர்கள். வேண்டித்தெல்லாம் தரும் போதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வன்மினோ. நம்மின் புலவீர் நம்மை வருத்திக்கை செய்துவிமனோ இம்மண் உலகில் செல்வர் இப்போது இல்லை நோக்கினோம். நும்மின் கவி கொண்டு நுண்ணுமிட்டா தேவமேத்தினால் செம்மின் சுடர் முடி என் திருமாலுக்குச் சேருமே. சேரும் கொடை புகழ் எல்லையிலானை 1000 பேர் உடைய பிரானை எல்லார் மற்ற யான்கிலேன். மாரியனை அகங்கே மால்வரை எக்கும் திண்டோல் என்று பாரிலோர் பத்தையை பச்சை பசும்பைகள் பேசவே. வேயின் மலப்புரை தோழி பின்னை குமணாளனை ஆய பெரும் புகழ்
எல்லை இல்லாதன பாடிப்போய் காயம் கழித்து அவன் நாடை கீழ் புகுந்தாதலன் மாய மனிதரே என் சொல்ல வல்லேன் என் வாய்கொண்டே. வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் ஆய் கொண்டு சேர்வள்ளல் ஆழிப்பிரான் உனக்கே உளன். சாய் கொண்ட விம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொளென்று வீடும் தரும் நின்று நின்றே. நின்னு நின்னு பல நாள் வியக்கும் இவ்வுடல் நீங்கிப் போய் சென்னு சென்னாவிலங்கண்டு சென்மங்கழிப்பான் என்னே. அன்று எண்ணி உரம் படைத்தான் கவியாயினேற்கு ஒன்றுமின்று மினி மற்றொருவர் கவி ஏற்குமே. ஏற்கும் பெரும் புகழ் வானவர் ஈசன் கண்ணந்தனக்கு ஏற்கும் பெரும் புகழ் வன்குருகூர் செடுகோபன் சொல். ஏற்கும் பெரும் புகழ் 1010 ஏற்கும் பெரும் புகழ் சொல்ல வல்லார் இல்லை ஜென்மமே. ஏற்கும் பெரும் புகழ் வானவர் ஈசன் கண்ணந்தனக்கு ஏற்கும் பெரும் புகழ் வன்குருகூர் செடுகோபன் சொல். ஏற்கும் பெரும் புகழ் 1010 ஏற்கும் பெரும் புகழ் சொல்ல வல்லார் இல்லை ஜென்மமே. என்மம் பலபல செய்து வெளிப்பட்டு செங்கொடு செக்கரம்பில் வன்மையுடைய உலக்கையல் வாழ் தண்டு கொண்டு புல்வூர்ந்து. உலகில் வன்மையுடையவர் கடல் அசுரரை மாடப்படை பொருத நன்மையுடையவர் சீர் பரவரப் பெற்ற வானோர் குறைவுடனே. என்மம் பலபல செய்து வெளிப்பட்டு செங்கடு செக்கரம்பில் வன்மையுடைய உலக்கை வாழ் தண்டு கொண்டு புல்வூர்ந்து. உலகில் வன்முடையவர் கரக்கரு அசுரரை மாடப்படை பொருத நன்மையுடையவன் சீர் பரவரப் பெற்ற நானோர் குறைவிலனே. குறைவி கிழங்கடல் கோள் அரவு ஏறி தன் கோல செந்தாமரை கண் உரை பவன் போல ஓர் யோக புணர்ந்த ஒளிமணி மன்னன் கண்ணன். கரியணி மூக்குடை புள்ளை கடாவி அசுரரை காயந்தவன்மான் நிறை புகழ் ஏத்தியும் பாடியும் ஆடியும் யானொரு முட்டிலனே. முட்டில் பல் போகத்து வருதன நாயகன் மூலகுக்கு உரிய கட்டியை தேனைய முதை நல் பாலை கனியை கரும்பு தன்னை. அட்டமிழ் தன்னன் துழாய்முடி யானை வணங்கி அவன் திறத்து பட்ட பெண்ணை இறையாயிலும் யானன் பத்து பரிவிலனே. பருவின்றி வாணனை காத்தும் என்று அன்னப்படையிடும் வந்ததிருந்தா திருப்புறம் சற்றவனும் மகனும் பெண்ணும் அங்கேயும் போர்தலையா. ஒரு சிறை புள்ளை கடாவியா மாயனை ஆயனை பொறுக்கற்க தரியனை அச்சுதனை பத்தி யானரை ஏனும் இடரிலனே. இடரெண்ணியே ஒரு நாள் ஒரு பொழுதில் எல்லா உலகம் கண்ட படற்புகள் பார்த்தனும் இதுகனம் உடன் ஏழத்து தேர்க்கடவே. உடனடியாய் நின்ன தன்னுடைய ஜோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடனுடன் கொண்டு கொடுத்தவனை பத்தி ஒன்றும் துயிரிலனே. துயரில் சுடரடி தன்னுடைய சோதி நின்ன வண்ணம் நிற்கவே துயரில் மதியம் மனுஷர் பெருவையில் தோன்றி கண்காண வந்து. உயரங்கள் செய்து தன் தெய்வநிலை உலகில் புகவும் மேற்கும் அம்மான் தேர்மில் சேர்க்கன் மாயன் தோழ்த்துத்த யானோ துன்பமிலனே. துன்பமும் இன்பமும் ஆகியா செய்வினையாய் உலகங்களுமாய் இன்பமில் வெண்ணருகாகி இணைய நல்லால் சுவர்க்கங்களுமாய் அன்புல் உயிர்களுமாகி பல பலமாயம் மயக்குத்தாள் இன்பொருமி விளையாட்டுடை யானை பெற்று ஏதும் அல்லலனே. அல்லலில் இன்பளவிறந்து எங்கும் அழகு அமரு சூழ்வழியன் அள்ளி மலர் போல் போகமய குக்கள்ளாகியும் நிற்கும் அம்மான். எல்லையில் ஞானத்தன் ஞானம் மகதே கொண்டு எல்லா கருமங்கள் செய் எல்லையில் மாயினை கடனை தாழ் பத்தி யானோர் துக்கமிலனே. துக்கமில் ஞான சுடரடி மூர்த்தி துழாயலங்கள் பெருமான் மிக்க பல்மாயங்கள் வீரதம் செய்து வேண்டும் ஒரு கொண்டு. உனக்க பிராடோன் அயன் முதலாக எல்லாரும் எவையும் தன்னுள் ஒக்க விடுங்குவெல்லானை பெற்று வண்ணும் தளர்விலனே. வளர்விண்ணியே என்னும் எங்கும் பரந்த தன முதல் ஞானம் ஒன்றாய் அளவுடைய அம்புலங்கள் அறியா வகையால் அருவாகி நிற்கும். வடொழி ஈசனை மூர்த்தே பூதங்கள் 5 இரு சுடரை கிளரொடி மாயினை கண்ணனை தாழ் பத்தி யான் என்றும் கேடிலனே. வேடில் விழிப்புகள் கேசவனை குருகூர் செடகோபன் சொன்னா பாடல் ஓர் 1000 இவையும் ஒரு 10 வைத்து வல்லார்கட்கு. நாடும் நகரும் நன்குடன் காண அருடையோர் பண்ணி வீடும் பெருத்தி தன் மூவருக்கும் தரும் ஒரு நாயகமே. வேடில் விழிப்புகள் கேசவனை குருகூர் செடகோபன் சொன்னா
பாடல் ஓர் ஆயிரத்துள் இவையும் ஒரு பத்தும் கற்ற வல்லார்கட்கு. அவன் நாடும் நகரமும் நன்குடன் காண நரடையோத்தி பண்ணி வீடும் பெருத்தி தன் மூலகுக்கும் தரும் ஒரு நாயகமே. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிறைகிய பானையர். திருநாட காணா இம்மயிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணம் தாழ் காலம்பர் சிந்தி தூய்மினோ. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிறைகிய பானையர். திருநாடு காணா இம்மயிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணம் தாழ் காலம்பர சிந்தி தூய்மினோ. உய்மின் நிறை கொணர்ந்து என் உலகாண்டவர் இம்மையே தம்மின் சுவை மணவாரை பிறர் கொள்ளத்தாம் விட்டு. வெம்மின் ஒளி வெயில் காணகன்பாய் குமை தின்பர்கள் செம்மின் முடி திருமாலை விரைந்து அடி சேர்மினோ. அடிசேர் முடியினராகி அசரர்கள் தாம் தொழ இடிசேரும் செங்கள் முற்றட்டு இயம்ப இருந்தவர். ஒரு சேர்துகளாய் போவர்கள் ஆதல் நோக்கென கரிசேர் துழாய் முடி கண்ணன் கழல்கள் நினைமினோ. நினைப்பால் புகில் கடல் எக்கலில் மண்மணலில் பலரா எனைத்தோருகங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர். மனைப்பால் மருங்கர மயதலால் மத்து கண்டிலம் பனைத்தாள் மதல் அரித்தவன் பாதம் கழிமினோ. வனமின் திருவருள் என்னும் செய்த பைம்வாம் போம் பள்ளி அணிமின் குழலாறு இயக்கலனே அமுது உண்டாறு. பல்லேயர்தாம் இழிப்பச் செல்வர் மணிமின்னுமே நீ நம்மாயவன் பேர் சொல்லி வாழ்மினோ. வாழ்ந்தார்கள் வாழ்ந்ததோ மாமழை மொக்கலில் மாயந்து மாயந்து ஆழ்ந்தார் என்னல்லார் அன்னு முதல் இன்றதியா. வாழ்ந்தார்கள் வாழ்ந்த நிற்பர் என்பதில்லை நிற்குறில் ஆழ்ந்தார் கடற்பள்ளி அண்ணல் அடியவராமினோ. ஆமின் சுவையவை ஆறுவோடு அடிசில் உண்டு ஆரந்த பின் தூமென் மடவார் இறக்க பின் தூட்டுவார். ஈமின் எமக்கொரு துத்தென்று ஒரு இடருவர் ஆதலில் ஓமின் துழாய் முடி ஆதியும் ஜோதி குணங்களே. குணங்கள் நிறைப்புகள் மன்னர் மன்னர் கொடைக்கடன் பூண்டிருந்து இணங்கு உலகு உடனாக்கிலும் ஆங்கு அவனை இல்லார். மடன் கொண்ட பாகத்து மன்னியும் மீள்வர்கள் மீள்வில்லை பணங்கள் அரவணை யான் திருநாமம் படிமினோ. படிமண்ணு பல்கலன் பற்றோடு அறுத்து ஐம்புலன் வென்று செடுமண்ணு காயும் செற்றார்களும் அங்கு அவனை இல்லார். குடிமண்ணுமென் சுவர்க்கம் எய்தியும் மீள்வர்கள் மீள்வில்லை கொடிமண்ணு புல்லுடை அண்ணல் கழல்கள் குறுகுமினோ. குறுகுமிக விணர்வத்தொடு நோக்கி எல்லாம் விட்டா இருகள் இறப்பு என்னும் ஞானிக்கும் அப்பயன் இல்லையே. நினைவதோர் பாசமுண்டாம் பின்னும் வீடில்லை மருகல் ஈசனை பாக்கி விடாவில் வீடவுதே. பகுதே உய்யப்புமாரென்று கண்ணன் கடல்கள் மேல் கொய் போம் பொழில் சூழ் குருகூர் செடுகோபன் குற்றேவல். செய் கோலத்தாயிரம் சீர்த்தடை பாடலவை பத்தும் அவுக்காமல் கற்பவர் ஆய்ச்சேர் போய் இயப்பாளரே. பகுதே உய்யப்புமாரென்று கண்ணன் கடல்கள் மேல் கொய் போம் பொழில் சூழ் குருகூர் செடுகோபன் குற்றேவல். செய் கோலத்தாயிரம் சீர்த்தடை பாடலவை பத்தும் அவுக்காமல் கற்பவர் ஆய்ச்சேர் போய் உய்யப்பாளரே. பாலனாய் ஏழுலக உண்டு பெருவின்றி ஆளிலை அன்னவசம் செய்யும் மண்ணலார். தாழினை மேலனே தன்னன் துழா என்றே மாலுமால் வல்வினையேன் மடவல்லியே. பாலனாய் ஏழுலகு உண்டு பெருவின்றி ஆளிலை அன்னவசம் செய்யும் மண்ணலார். தாழினை மேலனே தன்னன் துழா என்றே மாலுமால் வல்வினையேன் மடவல்லியே. வள்ளி சேர் நுண்ணிடை ஆயிற்றியர் தம்முடும் கொல்லமை செய்து குறவை பிணைந்தவர். நல்லடி மேலனே நான் துழா என்றே சொல்லுமால் சொல்வினையாட்டேன் பாவையே. பாவையில் வேதா நன்மாலை பல கொண்டு தேவர்கள் மாமுனிவர் இறைஞ்சி நின்றா. சேவடி மேலனே செம்மன் துழா என்றே கூமால் கோள்வினையாட்டியேன் போதையே. போதிலவன் புகழ் கொண்டு சமைகள் வேதங்கள் சொல்லி பிறத்தும் பிரான் பரன். பாதங்கள் மேலனே பைம்பன் துழா என்றே ஓதுமால் உய்வினையேன் தடம் தோழியே. தோழி சேர் பின்னை பொருட்டு எருதேழு தழியை கோழியார் கோவலனார் குடக்கோத்தனார். வாரணை மேலனே தன்னன் துழா என்றே நாடு நாள்
நைகின்றதால் என்னன் மாதரே. மாதர்மா மண்மடந்தை பொருநட்டு ஏனமாய் ஆதியம் காலத்து அகல் இடம் கேண்டவர் பாதங்கள் மேலனே பைம்பன் துழா எந்தே ஓதுமால் எய்தென்னல் எந்தன் மடந்தையே. மடந்தையே வன்கமலத் திருமாதினை தொடங்கொள் தார் மார்பினில் வைத்தவர் தாளின் மேல் வடங்கள் பூன்னந்துழாய் மலர் மலர்க்கே இவள் மடங்குமால் வாழுதலீர் என் மடக்கொம்பே. கொம்பு போல் சீதை பொருட்டு இலங்கை நகர் அம்பர் வைத்தவர் தாளினை மேலனே கொம்பவிழ் தன்னந்துழாய் மலர்க்கே இவள் நம்புமால் நான் இதற்கென் செய்கேன் நங்கை மீர். நங்கை மீர் நீரும் ஓர் பண்பெற்று நல் நிகர் எங்கனே சொல்லுகேன் யான் பெற்ற ஏழையை செங்கென்னும் சக்கரம் என்னும் கிழா என்னும் இங்கனே சொல்லும் இரா பகலன் செய்கேன். என் செய்கேன் என்னுடைய பேதை என் கோமளம் என் சொல்லும் என் அவசம் நல்லங்கள் அல்லல் நங்கை மேல் செய்போன் மார்பினன் கண்ணன் கழல் துழாய் பொன் செய் மெலிய நோய் தீர்க்கும் நம் கண்ணன் கடல்கள் மேல் மல்புகள் வன்குருபூர் சடகோபன் சொல் வழிப்புகழாயிரத்து இப்பத்தம் வல்லவர் மலிப்புகழ் வானவர் காவரு நற்கோவையே. மெலிய நோய் தீர்க்கும் நம் கண்ணன் கடல்கள் மேல் மல்புகள் வன்குருபூர் சடகோபன் சொல் வழிப்புகழாயிரத்து இப்பத்தம் வல்லவர் மலிப்புகழ் வானவர் காவரு நற்கோவையே. கோவை வாயாள் பொருட்டு ஏட்டின் நிறுத்தும் இருத்தாய் மதில் இலங்கை கோவை வீயச் சிலை குனித்தாய் உள்நல் யானை மறுப்பசித்தாய் பூவை வியானே தூவி போதால் வணங்கே நேரும் என் பூவை வியானே நீக்கு பூசும் சாந்தன் நெஞ்சமே. கோவை வாயாள் பொருட்டு ஏட்டின் நிறுத்தும் இருத்தாய் மதில் இலங்கை கோவை வீயச் சிலை குனித்தாய் புலநல் யானை மறுப்பசித்தாய் பூவை வியானே தூவி போதால் வணங்கே நேலும் என் பூவை வியானே நீக்கு பூசும் சாந்த என் நெஞ்சமே. பூசன் சாந்து என் நெஞ்சமே புனையும் கண்ணியனதுடையா வாசகம் செய்மாலையே வான் பட்டாளையம் மகுதே. தேசமானவனை கதனும் என் கைக்கு செய்கையே ஈசஞ்ஞான முன்னுமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே. ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று பலமூர்த்தியாகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராயருவாகி நாகமேர் நடுக்கடல் துயின்ற நாராயணனே உன் ஆகமுத்து மகத்தடைக்கு ஆவியில் மாயத்ததே. மாயத்தல் எண்ணுவாய் மலை தந்தா மாயப்பே உயர் மாயத்தல் ஆயமாயனே வாமனனே மாதவா. பூத்தன் மாலை கொண்டு உன்னை போதால் வணங்கே நேலும் என் பூத்தன் மாலை நெடுமடிக்கு உனையும் கண்ணி அனுதுவீரே. கண்ணியனதேர் காதல் கனகச்சோதை மொழி முதலா எண்ணல் பல்கலங்களும் ஏலும் அடையும் வகுதே. அன்னி மூவுலகும் நவித்தம் கீர்த்தியமுதே கண்ணன் எம்பிரான் எம்மான் கால சக்கரத்தானுக்கே. கால சக்கரத்தொடு வெண் சங்கம் கையேந்தினாய் ஜாலம் முற்றும் உண்டு மிழுந்தா நாராயணனே என்றென்று கோலமிட்டு நான் அழைத்தால் ஒன்றும் வாராயாயிலும் கோலமாமென் சென்னிக்கு உன் கமலமன்னு குறைகழலே. குறைகடல்கள் நீட்டி மண் கொண்ட கோலவாமனா குறைகடல் கை கூப்புவார்கள் கூட நின்ற மாயனே. விரைகொள் பூவும் நீரும் கொண்டு ஏத்த மாட்டே நேலும் உன் உரைகள் சோதி திருவுருவும் என் தாவி மேலத்தே. உன்னதாவி மேலையாய் ஏற்கொள் ஏழுலகமும் துன்றி முற்றும் ஆகி நின்ன சோதியான மூர்த்தியாய் உன்னதென்னதாவியம் என்னது உன்னதாவியம் என்ன வண்ணமே நின்றாய் என்னுரை கவல்லேனே. உரைக்க வல்லேன் அல்லேன் உன் பிளப்பில் தீர்த்து வெள்ளத்தின் கரை கண் என்ன செல்வன் நான் காதல் மையல் ஏறினேன். உரைப்பிலாத பரம்பரனே பொய்யிலாத பரந்தொடரே இறைத்து நல்லமேன் மக்களை ஏத்த யானும் ஏத்தினேன். யானும் ஏத்தி ஏழலகமும் மொத்தம் ஏத்தி பெண்ணையும் தானும் ஏத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கு எய்தும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாக எதிர்த்திப்ப யானும் எம்பிரானையே ஏத்தினேன் யான் உய்வானே. உயிர்பாயம் மத்து என்மை தேறி கண்ணன் உன் கடல்கள் மேல்
செய்ய தாமரை பஜனா தென்னன் குருகூர் சடகோபன். பொய்யில் பாடராயிரத்தில் இவையும் பத்தும் வல்லார்கள் வையம் மன்னி வீட்டிருந்து விண்ணுமாழ்வர் மண்ணோடே. உயுபாயம் மற்ற என்மை தேறி கண்ணன் உன் கடல்கள் மேல் செய்ய தாமரை பஜனா தென்னன் குருகூர் சடகோபன். பொய்யில் பாடராயிரத்தில் இவையும் பத்தும் வல்லார்கள் வையம் மன்னி வீட்டிருந்து விண்ணுமாழ்வர் மண்ணோடே. இருந்து துழாவே வாமனன் மன்னிதி என்னும் விண்ணை தொழவன் மேவோ வைகுந்தம் என்ன கை காட்டும். தன்னை யுண்ணீர் மலகனென்று கடல் வண்ணன் என்னும் அங்கே என் பெண்ணை பெருமயில் சாய்தார்க்கு என் செய்கிறே. மன்னை இருந்து துழாவே வாமனன் மன்னிதி என்னும் விண்ணை தொழவன் மேவோ வைகுந்தம் என்ன கை காட்டும். தன்னை யுண்ணீர் மலகனென்று கடல் வண்ணன் என்னும் அங்கே என் பெண்ணை பெருமயில் செய்தார்க்கு என் செய்கேன் பெய் வளையேரே. வழக்கை களை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும் செய்யது ஓர் ஆயத்தை காட்டி சிறீதரன் மூர்த்தி இதென்னும். நெய்யும் தண்ணீர் மலகனென்று நாடன் என்னும் அன்னே என் தெய்வம் உருவில் சிறுமான் செய்கின்றது ஒன்னறியேனே. அரியம் செய் தீயை தழுவி அச்சுதன் என்னும் மைவேவாள் எரியும் தன் காற்ற தழுவி என்னுடைய கோவிந்தன் என்னும். வெறிகொள் துழாய் மலர் நாரும் வினையுடை ஆட்டி என் பெத்தார் செறிவடை முன்கை கிருமான் செய்கின்றது என் கண்டு கொன்றே. ஒன்றிய செங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் என்ன குணத்தினை நோக்கி நெடுமாலேவா என்று கூவும். அன்று பெய்யும் மழை காணில் நாடன் வந்தான் என்னாலும் என்னென மையல் செய்தார் என்னுடைய கோமளத்தையே. கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் மேத்தனை என்னும் கோமிழநாகத்தின் பெண் போய் அவன் கிடக்கை ஏது என்னும். ஆமல் ஒன்றும் அறியேன் அருவினை ஆட்டியேன் பேத்தா கோமல் வல்லியை மாயோன் மா சேது செய்கின்ற கூத்தே. கூத்தர் குடமெடுத்தாடில் கோவிந்த நாவினாவோடும் பாயத்த கிழல் ஓசை கேட்கில் மாயவர் என்னும் ஐயாக்கும். ஆய்ச்சர் வெண்ணைகள் காணில் அவன் உண்ட வெண்ணை ஈதென்னும் பேச்சுமுலை சுவைதார்க்கு என் பொடியே ரிப்பித்தே. ஏறிய வித்தினோடு எல்லா உலகு கண்ணன் படைப்பு என்னும் நேரு செவ்வேட காணில் நெடுமாலடியார் என்னோடும். நாடு துழாய் மலர் காணில் நாடர் கண்ணீதென்னும் தேரியும் தேராது மாயோன் திறத்தினிலே இத்திருவே. திருவடை மண்ணை காணில் திருமாலை கண்டேனே என்னும் ஒருடை வண்ணங்கள் காணில் உலக அளந்தான் என்னதுள்ளும். அருடைத்தே விலகெல்லாம் கடல்வன் கோயிலே என்னும் பெருவிலும் வீழ்வில் மூவாள் கண்ணன் கடல்கள் விரும்புமே. விரும்பி புகுவரை காணில் வியலிடமே உண்டானே என்னும் கரம் பெருமேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏற பறக்கும். பெரும்பல வாதனை காணில் பிறானுடன் என்று பின் செல்லும் அரும்பெரில் பெண்ணினை மாயோன் அறத்தியை அர்ப்பிக்கின்றானே. அயக்கும் சுற்றும் பட்டி நோக்கும் அகலவே நீ நோக்கு கொள்ளும் வியர்க்கும் மழை கண் துளும்பா எவ்வியற்கொள்ளும் மை சோறும். பெயர்த்தும் கண்ணா வென்று பேசும் பெருமானேனா வென்று கூவும் மயில் பெரும் காதலன் பேதைக்கு என் செய்கேன் வல்வினையேனே. வல்வினை தேருக்கும் கண்ணனை பண்குருகூர் சிறுகோபன் சொல்வினையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள்ளிவை பத்தும். நல்வினை என்று கற்பார்கள் நடை வைகுந்தம் நன்னி தொல்வினை தீரவெல்லாரும் தொழுதடு வீத்திருப்பாரே. வல்வினை தேருக்கும் கண்ணனை பண்குருகூர் சிறுகோபன் சொல்வினையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள்ளிவை பத்தும். நல்வினை என்று கற்பார்கள் நடை வைகுந்தம் நன்னி தொல்வினை தேர எல்லாரும் தொழுதஜ வீட்டிருப்பாரே. வீத்திருந்த ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சேர் ஆற்றல் மிக்காளும் மானை வெம்மா பிளந்தான் தன்னை. போத்தி என்றே கைகளாரா தொழில் சொன்மாலைகள் ஏத்தனோத்தேற்று இனி என்ன குறை எழுமையுமே. வீத்திருந்த ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சேர் ஆற்றல் மிக்காளும் மானை வெம்மா பிளந்தான் தன்னை. போத்தி என்றே கைகளாரா தொழில் சொன்மாலைகள் எத்தனோ தேர்வு இனி என்ன குறை எழுமையுமே. ஐய கண்டாள் மலர் மேல் உரை நாள் உரை மார்பினன் செய்ய கோலத்தளம் கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை. பொய்ய சொல்லால் இசை மாலைகளேத்தி உள்ள பேத்தேன்
வெய்ய நோய்கள் முழுதும் வியன் ஞானத்து வியவே. வீவில் இன்பம் மிக எல்லை நிழந்தனம் அச்சுதன் வேவில் சேரன் மலர் கண்ணன் வெண்ணோர் பெருமான் தன்னையே. வீவில் கோலமிசை மாலைகளேத்தி மேவப் பேத்தேன் வீவில் இன்பம் மிக எல்லை நிழந்த நன்னேவியே. மேவென தொழுவார் வினை போகமேவும் பிரான் தூவியம் புல்குடையான் கடல்லாழியம்மான் தன்னையே. ஆவியில் ஓலிசை மாலைகளேத்தி நன்ன பெத்தேன் ஆவியன் ஆவியை யான் அறியேன் செய்த வார்த்தையே. காட்ட நல்ல வகை காட்டும் அம்மானை அமரர்த்தம் ஏற்றை எல்லா பொருளும் விரித்தானை எம்மான் தன்னை. ஆத்தமாலை புனைந்தேத்தி நாளும் மகிழ்வைதினேன் காத்தின் முன்னம் கடுகி வினை நோய்கள் கரியவே. வரியமே நிமிசை விளைய நேர் சிறிதே இடும் பெரிய கோலத்தடன் கண்ணும் வெண்ணார் பெருமான் தன்னை. உரிய சொல்லால் இசை மாலைகளேத்தி உள்ள பெத்தேற்கு அறியதுண்டோ எனக்கு இன்னுதட்டும் இனி என்றுமே. என்னும் மண்ணாகி ஒத்தாரும் மிக்கார்களும் தந்தனக்கு இன்ன நின்றானை எல்லா உலகம் உடையான் தன்னையே. குன்றம் ஒன்றால் மழை காத்த பிரானை சொன்மாலைகள் நன்னு சுட்டும் விதியை தினம் என்ன குறை நமக்கே. நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இம்பனை ஜாலத்தார் தமக்கும் நான் அத்தவர்க்கும் பெருமானை. தன் தாமரை சமக்கும் பாதம் பெருமானே சொன்மாலகளை சொல்லுமாற அக்கவல்லேற்கு இன் யாவர் நெகரகள் வானத்தே. வானத்தும் வானத்துள்ளும் வரும் மண்ணுள்ளும் மண்ணின் கீழ்தானத்தும் எந்தை செய்யது விராது நின்னான் தன்னை. ஊனல் செங்கத்தட கையவனை குடமாடே வானக்கோனை கவி சொல்ல வல்லேற்கு இனமாறுண்டே. உண்ணும் அமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்னும் கொண்ட கோலத்தோடு வீட்டிருந்தும் மணங்கூடியும் கண்ணவாத்தால் தனதே உலகெனர்ந்தான் தன்னை வண்ணமிழ்நூல் கனோத்தேன் அடியார்க்கு என்ப மாறியே. மாறி மாறாத தன்னம் மலை வேங்கடத்தன்னலை வாரி மாறாத பயம்பூம் பொழில் சூழ் குருகோர் நகர். ஆரிமாறன் சடகோபன் சொல் 1010 வேறி மாறத பூமே அதிருப்பாள் வினை தீர்க்குமே. மாறி மாறாத தன்னம் மலை வேங்கடத்தன்னலை வாரி மாறாத பயம்பூம் பொழில் சூழ் குருகோர் நகர். ஆரிமாறன் சடகோபன் சொல் 1010 வேறி மாறாத பூமே அதிருப்பாள் வினை தீர்க்குமே. ஏற்பாரையாமினி எங்க நன்னாடுதும் மண்ணை மேற் ஓர்பால் வள்னதல் புட்டன நோய் இது தயிரினோம். ஓஸ்பாகுதான் சேது அன்னை வரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாக நாற்போர் இவள் சிந்தை துழாய் திசைகின்றதே. தீர்ப்பாரையாமே எங்கனம் நாடுது மண்ணை மேற் ஓர்பால் இவ்வள்னதல் புட்டனல் நோய் இது தயிரினோம். சேது அன்னை வரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாக நாற்போர் இவள் சிந்தை துழாய் திசைகின்றதே. திசைக்கின்றதே இவள் நோய் இருமுக்க பெருந்தெய்வம் இசைப்பின்றி நேரடங்காடும் இளந்தெய்வம் அன்றுதுவோ. திசை பின்னியே செங்கு சக்கரமன் இவள் கேட்க நீர் இசைகித்திராகில் நன்னேயில் பெருமிது காண்மினே. இது காண்மின் நன்னை மேற் இக்காட்டு வீச்சு சொல் கொண்டு நேர் எதுவானும் செய்து அங்கு ஓர் கள்ளம் இலட்சியம் தூவேன் மின். மதுவார் துழாய்மொழி மாயப்பிரான் கழல் வாழ்த்தினால் அதுவே இவள் நோய்க்கும் அது மருந்தாகுமே. மருந்தாகும் என்று அங்கோர் மாயல்வை சொல் கொண்டு நேர் கரும் சோறும் மட்டை செஞ்சோறும் களன் இழைத்து என் பயன். ஒருங்காகவே உலகேழும் விழுங்கும் விழுந்திட்டார் பெருந்தேவன் பேர் சொல்ல கிற்கில் இவளை பெறுதிரே. இவளை பெரும் பரிசு இவனங்காடுதல் அன்று வந்தோ உழைத்தடம் கண்ணும் போவை செவ்வாயும் பயந்தனள். கவளக்கடா களிர அட்டபிரான் திருநாமத்தால் தவளப்படி கொண்டு நீரிட்டுடுமின் தனியுமே. தனியும் பொழுதின்றி நீரடங்காடுதிர் அன்னை மேல் பிணையும் பொழுதில்லை பெருகும் இதுவல்லால். மணிநல் நரி நிறமாயன் தமர் அடிநீர் கொண்டு அணிய முயமலின் மத்தில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே. அணங்கக்கு அருமருந்தென்று அங்கு ஓராடும் கள்ளும் பராய் சுடங்கை எரிந்து நம் தோல் விளைக்கப்படும் அன்னை மேற். உணங்கள் கிழ கழுதையுதட்டாட்டம் கண்டன் பயன் வணங்கீர்கள் மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரையே. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவள் நோய் இது தேர்த்து கொள்ளாது போய். ஏத்தன் பறையும் நல்லனை செய்து கள்ளூடுகளாய் தூய்
சீதமுழவிட்டோ நேரணங்காடுதல் கீழ்மையே. கீழ்மையினாலங்கோர் கீழ்மகன் இட்ட முழ்வின் கீழ் நாழும் பல் சொல்லி நிரணங்காடும் பொய் காண்கிலேன். ஏழ்மை பிறப்பும் சேமும் இந்நோய்க்கும் இதே மருந்து ஊழ்மையில் கண்ணபிரான் கடல் வாழ்த்து மின்னித்தே. உன்னித்தும் அத்தரந்தை தொழாய் அவனை எல்லார் நம் இச்சை சொல்லி நம் தோள் குலைக்கப்படும் மன்னை மேல். மன்னப்படும் அடைவாடனை கொண்டு புறாபதி மன்னனை ஏத்துமென் ஏத்துதலும் தொழுதாடுமே. தொழுதாடி தூமணி மன்னனுக்கோ ஆள் செய்து நோய் தீரந்த வழுவாத தொல்புகள் வன்குருகூர் சடகோபன் சொல். தொழுவாத 1010 வெறிகளும் தொழுதாடி பாட வல்லார் துக்க சீலமிழர்களே. தொழுதாடி தூமணி மன்னனுக்கு ஆள் செய்து நோய் தீரந்த வழுவாத தொல்புகள் வன்குருகூர் சடகோபன். வழுவாதர் 1010 வெறிகளும் தொழுதாடி பாட வல்லார் துக்க சீலமிழர்களே. இளமில்லா சிறேனேலும் செய்வினையோ பெரிதால் ஞாலமுண்டாய் ஜானமூர்த்தி நாராயணா என்றென்று. காலந்தோறும் யான் இருந்து கைதலை பூசலிட்டால் கோலமேனி காணவாராய் கூவியும் கொள்ளாயே. இளமில்லா சிறேனேலும் செய்வினையோ பெரிதால் ஞாலமுண்டாய் ஜானமூர்த்தி நாராயணா என்றென்று. காலந்தோறும் யான் இருந்து கைதலை பூசலிட்டால் கோலமேனி காணவாராய் கூவியும் கொள்ளாயே. கொள்ளமாளாயும்ப வெள்ளம் கோதில் தந்திடும் என் வள்ளலேயோ வையம் கொண்டவாமனாவோ என்றென்று. அள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்தோலமிட்டால் கள்ளமாயா உன்னை என் கண்காண வந்தியாயே. தீவிலாத தீவினைகள் எத்தனை செய்தனங்கள் தாய் வையம் கொண்ட எந்தாய் தாமோதரா என்றென்று. கோவி கோவி நெஞ்சுருகி கண் பனிசோர நின்றால் பாவினே என்னொன்னும் சொல்லாய் பாவேன் காண வந்தேன். காணவெந்து என் கம்முகப்பே தாமரை கண் பிறழா ஆணி சம்பொன்மேனியந்தாய் நின் அருளாய் என்னென்று. நாணமில்லா சிறுகையேன் நான் எங்கலத்துதன் பேடிவானோர் காண மாட்டா வீடுடை எப்பனையே. அப்பனே அடல் ஆஜியானே ஆட்களை கடைந்த துப்பனே உன் தோழில் நாள்கும் கண்ணிடக் கொடுக்கும் என்று. எப்பொழுதும் கண்ணநீர் கொன்று ஆவி தூரந்து இப்பொழுதே வந்துடா என்று ஏழை என்னோக்குவனே. நோக்கி நோக்கு உன்னை காண்பான் யான் எனதாவியுள்ளே நாக்கு நீழ்வன் ஞானமில்லை நாடோறும் என்னுடையா. ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் அல்ல புறத்தினுள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்றாய் என்னை அறிந்தறிந்தேனே. அறிந்தறிந்து தேறி தேறி யான் எனதாவியுள்ளே நிறைந்த ஞானமூர்த்தியாயை நிம்மலமாக வைத்து. பிறந்தும் செத்தும் நின்னிடரும் பேதைமே தீரந்துயர்ந்தேன் நருந்துழா என் கண்ணி அம்மா நான் உன்னை கண்டு கொண்டேன். கண்டு கண்டு என் கைகளார என் திருப்பாதங்கள் மேல் என் திசையும் உள்ள பூ கொண்டு ஏத்து உகந்துகந்து. தொண்டருங்கள் பாடியாடா சூழ்கடல் ஞானத்துள்ளே வன்துழாயின் கண்டி வேந்தே வந்திடையில்லாயே. விடகிலேன் முன்னோட்டகில்லேன் ஐம்புலன் வெல்லகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூ பறித்து ஏத்தகில்லேன். படவன் நெஞ்சும் காதல் கூற வல்லுனையே நேர்ப்பாயே தடவுகின்றேன் எங்கு காண்பன் செக்கரத்து அண்ணறையே. செக்கரத்தண்ணலே என்னோ தாழ்ந்து கண்ணேறுததும்பா பக்கம் நோக்கு நின்னாலறிந்தேன் பாவியேன் காண்கின்றேன். மிக்க ஜான மூர்த்தியாய வேத விளக்கினை என் தக்க ஜான கண்களாலே கண்டு தழுவனே. தழுவன் என்ன காதல் தன்னால் தாமரை கண்ணன் தன்னை குழுமாட தென் குருகூர் மாறன் சடகோபன். சொல் வழு விழாதவன் தமிழ்கள் 1010 தழுவப்பாடியாட வல்லார் வைகுந்தமேருவரே. தழுவன் என்ன காதல் தன்னால் தாமரை கண்ணன் தன்னை குழுமாட தென் குருகூர் மாறன் சடகோபன். சொல் வழுவிலாதவன் தமிழ்கள் 1010 தழுவப்பாடியாட வல்லார் வைகுந்தமேருவரே. போராளும் இறையோனும் திசை மகனும் திருமகளும் போராளும் தனியுடம்பன் குலங்குலமாசுரைகளை நீராகும்படியாக நிருமித்து வடை தொட்டார் மாறாளன் தவறாத அணிமாமை குறைவிலமே.
ஏராளும் இறையோனும் திசை மகனும் திருமகளும் கூறாளும் தனிவுடம்பன் குலங்குலமாசுரர்களை ஈராகும்படியாக நிர்மித்து படை தொட்ட மாறாளன் தவிராத மணிமாமை குறைவிலமே. மணிமாமை குறைவில்லா மலர் மாதர் உரை மார்பன் அணிமானத் தடவரை தோள் அடல் ஆழித்தடக்கையன் படிமானம் பிழையாமே அடியேனை படிக்கொண்ட மடியாயன் தவறாத மடநெஞ்சால் குறைவிலமே. மகனெஞ்சால் குறைவில்லா மகள் தாய் செய்து ஒரு பேச்சு விடநெஞ்சமலை சுவைத்தா மிகுஜான சிறுகுழவி கடனாகத்தனை கிடந்த பருவரை தோள் பரும் பருடன் எழுமாயன் கவராத நிறைவினார்க்கு நிறைவிலமே. நிறைவினால் குறைவில்லா நெடும்பனை தோள் மணப்பெண்ணை பறையினால் மலை இணவான் ஒரு விடை ஏழத்து வந்தா அறையினார் தோருடைக்கு கடையாவின் கழியோர்க்கை சிறையினார் கவராத தளிர் நிறுத்தால் குறைவிலமே. களில் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விழப்புற்ற கிளிமொழியால் காரணமா கிளரக்கன் நகர் எரித்தா கழுமுலத்துழாயலங்கள் கமழ் முடியன் கடல் ஞானத்து அழுமிக்கான் கவராத அவினால் குறைவிலமே. அறிவினால் குறைவில்லா அகல் ஜாலத்தவர் அறியா நெறியெல்லாம் எடுத்துரைத்தா நிறை ஜானத்து ஒரு மூர்த்தி உருவாகி கொடுகொங்களால் நிலங்கொண்ட கிரியம்மான் கவராத கிளரொடியால் குறைவிலமே. கிளரடியால் குறைவில்லா அரியிருவாய் கிளறிந்து சிந்து கிளரடியேறினது அகல் மார்பம் பிழித்து வந்தா வளரொழியன கனலாகி வலம்புரியன் மணி நீல வளரொழியான் கவராத வரிவளையால் குறைவிலமே. வல்வளையாள் குறைவில்லா பெரும் முழக்கால் அடங்காரை எரியழலம் பூபோதி திருநில்மன் துயர் தவித்தா பெரியவரே சிவன் பிரமன் அமரர்கோன் பணிந்தேத்தும் விரிப்புகழான் கவராத மேகலையால் குறைவிலமே. மேகலையால் குறைவில்லா மெலிபெற்றகல்குள் போலமகள் புகழ் தந்தை விரல் வாணன் புயம் துணித்து ஆகமிசை தீழ்வான் போல் உலகெல்லாம் நன்முடங்க யோகனைவான் கவராத உடம்பினால் குறைவிலமே. உடம்பினால் குறைவில்லா உயர் பிரிந்த மலை துண்டம் கிழந்தன போல் துணி பலவா அசுரர் குழாம் துணிந்துகந்தா தம்புனல் சடை முடியன் தனியொரு கூர் மருந்துரையும் உடம்புடையான் கவராதா உயிரினால் குறைவிலமே. உயிரினால் குறைவில்லா உலகேழு தன்னில் ஒடுக்கி தயிர் வெண்ணெய் உண்டானை கடங்குருகூர் சடகோபன் சொல்லி செய்யாரை 1010 வயிறும் சேர்ப்பிறப்பறுத்து வைகுந்தம் நன்னுவரே. உயிரினால் குறைவில்லா உலகேழு தன்னில் ஒடுக்கி தயிர் வெண்ணெய் உண்டானை தடம் குருகூர் சடகோபன் சொல்லி செய்யாலை மாலை 1010 வயிறும் சேர்ப்பிறப்பறுத்து வைகுந்தம் நன்னுவரே. நன்னாதார் முருவலிப்பா நல்வுற்றார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை அண்ணாளா கடல் கடைந்தாய் குணகடற்கே வரும் பரிசு தன்னாபாதடியேனை பணி கொண்டோய் சாமாரே. நன்னாதார் முருவலிப்பா நல்வுற்றார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை அண்ணாளா கடல் கடைந்தாய் குணகடற்கே வரும் பரிசு தன்னாபாதடியேனை பணி கண்டாய் சாமாரே. சாமாரும் கெழுமாறும் தமருற்றார் தலை தலை பெய்து ஏமாறி கிடந்தலற்றும் இவை என்ன உலக இயற்கை ஆமாறும் அறியேன் நான் அரவணையா எம்மானே குமாரே விரை கண்டாய் அழியேனை குறிக்கொண்டே. கொண்டாட்டும் குளம்புனைவும் தமருட்டார் விழுநிதியும் வண்ணார் பூங்குழலாளும் மனை ஒலிய உயர் மாய்தல் கண்ணாத்தேன் உலகியற்கை கடல் வண்ணா அடியேனை கண்டே போல் கருதாது உன் அடிக்கே போய் பணிகொள்ளே. கொள்ளென்ன கிளறந்தெழுந்த பெரும் செல்வன் நெருப்பாக கொள்ளென்ன தமிழ்மோடம் இவை என்ன உலக இயற்கை வள்ளலே மணிவண்ணா உனகற்கே வரும் பரிசு வள்ளல் செய்தடியேனை உனதருள் வாழ்ந்தாயே. வாங்கு நேர் மலர் உலகில் நெற்பனவும் திருவனவும் அங்கு உயர்கள் பிறப்பிறப்போ பிணைமுப்பால் தகர்ப்புண்டும் இங்கிதன் மேல் வெண் நரகம் இவை என்ன உலக இயற்கை வாங்கேனை நீ மணிவண்ணா அடியேனை மறுக்கேலை. மறுக்கிணல் வலை படுத்தி குமைத்திட்டு கொன்னு உண்பர் அறப்பொருளை எறிந்தோரார்
இவை என்ன உலக இயற்கை. வெடித்துளவன் முடியானே வினையேன உனக்கடிமை அறக்கொண்டாய் இனி என்னாரமுதே கூயருளாயே. ஆயே இவ்வுலகத்து நெற்பழவன் திருவனவும் நீயே மற்றொரு பொருளும் இந்த நீ நின்னும் ஐயாள். ஓயேனோ பிறப்பு பிணியே என் இவை ஒழிய ஊயே கொள்ளடியேலை கொடு உலகம் காட்டேலே. காட்டினே கரந்து குமிழும் நிலம் நேர் தீ விசும்பு கால் ஈட்டி வைத்தமைத்தா இமையோர் வார்த்தனு முட்டை. கோட்டை எனில் கழித்து என்னைவன் புழைஞோதி உயிர்த்து கூட்டர் எதிர்வடைக்கள் எஞ்ஞான்று கூட்டுதியே. கூட்டியன் குறை கடல்கள் இமையோரும் தொழாவகை செய்து காட்டி தனி அருவனையாய் அடியேனும் வகுதே அருவன். வேட்கை எல்லாம் விடுத்து என்னையும் திருவடியே சுமந்துழல கூட்டர் எதிர்வடைக்கள் கூட்டினை நான் கண்டேனே. கண்டு கேட்டு ஊட்டு மோந்து உண்ட ஊழலும் ஐயம் கருவி கைண்ட எம்பம் தெருவரியா அறிவில்லா சிற்றெம்பம். ஒன்றொடியோள் திருமகளும் நீயுமே நிலா நற்பி கண்டதி சிதறிந்தேன் அடைந்தேனும் திருவடியே. திருவடியை நாரணனை கேசவனை பரம் சுடரை திருவடி சேர்வது கருதி செல்லும் குருகூர் சடகோபன். திருவடி மேல் உரைத்த தமிழ் ஆயிரத்தொழிப்பத்தும் திருவடியே எடை வைக்கும் திருவை சோறும் தொன்னுமினே. திருவடியை நாரணனை கேசவனை பரம் சுடரை திருவடி சேர்வது கருதி செல்லும் குருகூர் சடகோபன். திருவடி மேல் உரைத்த தமிழ் ஆயிரத்தொழிப்பத்தும் திருவடியே எடை வைக்கும் திருவை சோறும் தொன்னுமினே. ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லான்று நான் முகந்தன்னடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். உன்னம் போல் மணிமாட நீடு திருக்குருகூரதனுள் நென்ன ஆதப்பிரான் நிற்க மத்து எத்தைவம் நாடுகிறே. ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதும் இல்லான்று நான் முகந்தன்னடு தேவர் உலகளோடு உயிர் படைத்தான். பொன்னம் போல் மணிமாட நீடு திருக்குருகூரதனுள் நென்ன ஆதிப்பிரான் நிற்க மத்து எத்தைவம் நாடுகிறே. நாளை நேர் வணங்கும் தெய்வம் உம்மையும் படைத்தான் பீழையில் சேர்ப்புகளாடி பெறான் அவன் மேவி உரை கோயில். ஆடமாடுகை சுழுந்த ஜகாய திருக்குருதனை பாடியாடி பறவை செம்பெண்கள் பல்லுலகே பறந்தே. பரந்த தெய்வமும் பல்லலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கரந்து உமிழ்ந்த கடந்த இழந்தது கண்ணும் தெளியவில்லேர். பெருங்களால் அமரர் வணங்கும் திருக்குருகூர் அதனுள் பரந்திரமன்றி பல்லுலகீர் தெய்வம் மத்தில்லை பேசுமினே. என்ன சிவனுக்கும் பெருமந்தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபாலனில் மோக்கத்து கண்டு கொண்மென். தேசமா மதில் சூழந்த ஜகாய திருக்குருகூர் அதனுள் ஈசன் பாலோர் அவரம் பறைதல் என்னாவது இளைஞக்கே. லிங்கத்து இட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் கலந்து வாடு செய்வீர்களும் மற்றும் நோ தெய்வமும் ஆகி நின்றான். சென்னல் கவரி வீசும் திருக்குருகூர் அதனுள் பொலிந்த நின்ன பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போத்துமினே. போற்றி மற்றொரு தெய்வம் பேணப்புறத்திட்டும் உம்மை என்னே தேற்று வைத்தது எல்லீரும் விடுபட்டால் உலகு இல்லை என்றே. சென்னல் கமல மோங்கு திருக்குருகூர் அதனுள் ஆத்த வல்லவன் மாயம் கண்டீர் அது அறிந்தோடுமினே. ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்வடிகால் வழியேறி கண்டீர். ஊழிவானவரத்தனின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு கொட்கொடியாதி மூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. உக்கு அடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயனவனை நக்கவிரானும் வன்னைய கொண்டது நாராயண் அருளே. ஒக்கலர் தடந்தாழை வேலி திருக்குருகூர் அதனுள் மிக்க ஆதிப்பிரான் நிற்க மத்து எத்தைவம் விளம்புதிரே. விளம்பும் ஒரு சமயமும் அவையாகியும் மட்டும் தன்பால் அளந்து காண்டற்கு அரியனாகிய ஆதிப்பிரான் அமரங்கும். வளன்கள் தன் பனை சூழந்த ஜகாய திருக்குருகூர் அதனை உடன்கொள் ஞானத்துவை மின் உம்மை உய்யக் கொண்டு போகிறே. ஒருவதாவது எத்தேவும் எவ்வுலகங்களும் மற்றும் துன்பால் மறுவில் மூர்த்தியோடத்து இத்தனையும் நின்னவன் நன்னற்கவே. தெருவில் சென்னல் கரும்படோங்கு திருக்குருகூர் அதனுள் புரிய மாடுருவாகிய நீள் கொடக்கூட்டனுக்கு ஆட்சேவதே. ஆட்செய்து ஆதிப்பிரான் சேர்ந்தவன்
வன்குருகூர் நகரான நாட்கமிழ் மகிழ் மாலை மார்பினன் மாறன் செடவோப்பன். வேட்கையால் சொன்ன பாடல் ஆயிரத்தளி பத்தும் வல்லார் மீட்கிந்த வைகுந்தமாநகரே மத்தது கையதுவே. ஆற்றைதாழிப்பிரானை சேர்ந்தவன் வன்குருகூர் நகரான நாட்கமிழ் மகிழ் மாலை மார்பினன் மாறன் செடவோப்பன். வேட்கையால் சொன்ன பாடல் ஆயிரத்தளி பத்தும் வல்லாரே மீட்கிந்தி வைகுந்தமாநகரே மத்தது கையதுவே. ஆழ்வார் சிக்கரத்துள்ளே சரணம். ఎంబెరుమానార్ దేవి తిరువళ్ళే శరణం. శ్రీరంగనాథునికి మిక్కిలి ఇష్టమైన వారుగా ఉండడం వల్ల ఆయనకి నమ్ ఆళ్వార్, మా ఆళ్వార్లు అనే ఈ విలక్షణమైన నామం ఆయనకి వచ్చింది. ఇంకా ఆయనకి పరాంకుశులు, వకుళాభరణులు, సెడగోపులు అనే పేర్లు కూడా ఉన్నాయి ఈ నమ్మాళ్వార్లకి. ఈ పరాంకుశులు అంటే ఇతర మతాలు అనే ఏనుగుల్ని తమ పాసురాల్లో అంతర్భవించిన జ్ఞానం అనే అంకుశంతో అణిచివేయడం వల్ల ఆయనకి పరాంకుశులు అయ్యారు ఆయన. ఇంకా వకులాభరణులు అంటే తిరుక్కురుగురులో వెంచేసి ఉన్న పొలిందు నిండ్ర పిరాన్ అనే పెరుమాళ్ళు ఆయనకి ప్రేమతో అనుగ్రహించిన వకుల పూల మాలికను ఎప్పుడూ ధరించి ఉండడం వల్ల ఆయన వకులాభరణులుగా పేరు పొందారు. ఇంకా శట అనే వాయువుని జయించి పుట్టింది మొదలు దివ్య జ్ఞానంతో ఏ మార్పు లేకుండా ఉన్నందువల్ల ఆయన శటగోపులుగా మనం పిలుచుకుంటున్నాం. ఇలా ఆళ్వార్లందరిలో కూడా ఈ నమ్మాళ్వార్లు ప్రధానులుగా ఉన్నారు. మనకి పూర్వాచార్యులు అనుగ్రహించారు, నమ్మాళ్వార్లు అవయవి అయితే మిగిలిన ఆళ్వార్లందరూ కూడా ఆయనకు అవయవాలుగా ఉన్నారు అని మనకి ఆ పెద్దలందరూ కూడా అనుగ్రహించారు. అది ఎలాగా అంటే, భూతయోగి ఈ నమ్మాళ్వార్లకు శిరస్సుగా భాసిల్లుతూ ఉంటే, సరోయోగి, మహాయోగి అనే వీరు నేత్రాలుగా ఉన్నారు. భట్టనాథులు వీరి ముఖంగా విలసిల్లుతూ ఉంటే, భక్తిసారులు కంఠంగా ఉన్నారని, కులశేఖరులు, మునివాహనులు హస్తాలుగా ఉంటే, భక్తాంగ్రిరేణులు వీరు వక్షస్థలంగా విలసిల్లుతున్నారు. తిరుమంగయాళ్వారు నాభిగా ఉంటే, మధుర కవులు వీరు శ్రీపాదాలుగా విలసిల్లుతున్నారు అని పెద్దలు మనకి అనుగ్రహించారు. ఆళ్వార్లు అంటే భగవద్ అనుభవంలో పూర్తిగా నిమగ్నమై ఉండి ఆయన గుణాల్లో అవగాహించే వారిని మనం ఆళ్వార్లు అంటాము. ఈ ఆళ్వార్లు భగవంతునికి ఉన్న జ్ఞాన, శక్తి, బల, ఐశ్వర్య, వీర్య, తేజస్సులు, సౌశీల్యం, వాత్సల్యం అనే ఈ పరమాత్మ గుణాల్లో అవగాహించి ఆళ్వార్లందరూ కూడా వారు అనేక పెరుమాళ్ళున్న స్థలాలను సందర్శించి, ఆ కోవెలను సందర్శించి ఆ పెరుమాళ్లకు పాసురాలని సమర్పించారు ఆళ్వార్లందరూ కూడా. వాటినే మనం దివ్య దేశాలుగా ఈనాడు పిలుచుకుంటూ ఉన్నాము. కానీ నమ్మాళ్వార్లు మాత్రం ఏ దివ్య దేశాన్ని దర్శించకుండానే 36 దివ్య దేశాల్లో ఉన్న పెరుమాళ్ళని, ఆ దివ్య దేశాలని కూడా వారి గ్రంథాల్లో మనకి అనుగ్రహించారు. ఆళ్వార్లందరూ కూడా భగవంతుని అంశతోనో లేక ఆభరణాల అంశతోనో అవతరిస్తే, నమ్మాళ్వార్లు మాత్రం సాక్షాత్ భగవదంశగా మనకి అవతరించారు. ఇలాంటి నమ్మాళ్వార్ల యొక్క వైభవాన్ని వైకుంఠస్థవంలో కూరేసులు ఒక సముద్రంతో పోల్చి ఒక శ్లోకాన్ని మనకి అనుగ్రహించారు. దాన్ని మనం తెలుసుకునే ప్రయత్నం చేద్దాము. ఇలా పోల్చి ఈ సముద్రంతో పోలుస్తూ 4 విశేషణాలతో నమ్మాళ్వార్లకు సముద్రానికి ఉన్న సాధర్మ్యాన్ని శ్లోకంలో అనుగ్రహించారు కూరేసులు మనకి. శ్లోకాన్ని ఒకసారి అనుసంధానం చేసుకుందాం. భక్తి ప్రభావ భవదద్భుత భావ బంధ సందుక్షిత ప్రణయ సార రసౌఘ పూర్ణ వేదార్థరత్న నిధిరచ్యుత దివ్యధామ జీయాత్ పరాంకుశ పయోనిధి ఆసీమ భూమా. ఈ శ్లోకంలో మనకి ఈ శ్లోకం మొత్తం అర్థాన్ని మనం ఒకసారి తెలుసుకుంటే చెప్పే అంత శక్తి కూడా నాకు లేదు. మనకి కొంచెం అర్థమయ్యే కష్టంగా ఉంటుంది. కాబట్టి 4 పదాలతో 4 విశేషణాలని ఎలా చెప్పారు అనే దాన్ని విడివిడి ఒక్కొక్క పదానికి ఉన్న అర్థాన్ని మనం తెలుసుకునే ప్రయత్నం చేద్దాం. భక్తి ప్రభావ అనే మొదటి పదంలో భగవంతుని పాదాలను ఆశ్రయించి ఉండే ఆళ్వార్ల భక్తి భూమి ఆకాశాలను వ్యాపించి సముద్రాన్ని తలపిస్తోంది అంటారు కూరేసులు. ఇంకా రెండవది భవదద్భుత భావబంధ,
ఆ భక్తి భావబంధాలను ఏర్పరుస్తుంది. అలా మనసులో స్థిరపడిన ఆ భావబంధాల వలన ఏర్పడిన ప్రణయ రసం అనేది సముద్రంగా నిండిపోతుంది అంటున్నారు రెండవ పదంలో. మూడవ పదమైన సందుక్షిత ప్రణయసార రసౌఘ పూర్ణ అనే పదంలో నవరసాలతో నిండి ఉండే శ్రీ సూక్తుల్ని అందించడం ద్వారా ఆళ్వార్లు సముద్ర జలం వలె పరిపూర్ణులైన వారు అయ్యారు అంటున్నారు కూరేసులు. ఇక్కడ ఈ నవరసాలని కూడా మనకి తిరువైమజిలో ఎలా ఉన్నాయి, ఏ పదిలో ఎలా అందించారు అంటే, ఉయర్వర ఉయర్ నలం అనే పదిలో సాధారణ భక్తి రసంగా ఉంటే, అంశిరయ్య మడనారాయ్ అనే పదిలో ప్రణయ రసాన్ని మనకి అందించారు ఆళ్వార్లు. మాయావామన్నేలో అద్భుత రసాన్ని అందించి, ఉన్నిలావియాలో భయానక రసాన్ని అందించారు. ఊరెల్లాం తుంజిలో వీరరసం, ఇలా పైకి మనకి కనిపించే ఈ రసాలను అందిస్తే ఇంకా అంతరంగా హాస్య బీభత్స రౌద్ర రసాలను కూడా మనకి కొన్ని పదుల్లో అందించారు ఆళ్వార్లు. తరువాత పదమైన వేదార్థ రత్ననిధి, అది 4వ విశేషణంగా చెప్తారు కూరేసులు. సముద్రం రత్నాలకి నిధిగా ఉంటుంది. ఆళ్వార్ల శ్రీసూక్తులు వరాంకుశ పయోనిధి. ఓదుం పూల్ కిడర్ వేదం, సముద్రం వలె వృద్ధి చెందే వేదం. ఆ వేదం ఎలా ఉంటుంది అంటే త్రైగుణ్యాలతో కలిసి ఉంటుంది. అంటే సత్వ రజస్తమో గుణాలతో నిండి ఉండి ఆ వేదం అంతా కూడా కోరిన వారి కోరికలన్నింటినీ కూడా తీర్చేదిగా ఉంటుంది. కానీ మన ఆళ్వార్లు చెప్పిన వేదం ఎలా ఉంటుంది? మాత్తంగల్ ఆయిందుకొండ మధుసూద పిరాన్ అడిమేల్ పురువూరు సెడగోపం సున్నా. మధుసూదని శ్రీచరణాల్లో ఆళ్వార్లు అనుగ్రహించిన 1000 పాసురాల్లో భగవంతుడు తప్ప వేరే ఏ అంశము కూడా, ఏ విషయాలు కూడా లేనందువల్ల అన్ని రత్నాలుగానే విరాజిల్లుతాయి ఆ పాసురాలన్నీ కూడా, 1000 పాసురాలును. అటువంటి రత్నాలకు నిధి అయిన వారు మన ఆళ్వార్లు. అచ్యుత దివ్యధామ, ఈ వైకుంఠం, పాల్కడలి, తిరుమల అన్నీ గడ్డి మొలిచిపోయాయి అంటున్నారు. ఎందుకు అంటేట, అక్కడ ఉండే స్వామి వచ్చి నా మనసులో ప్రవేశించి స్థిరంగా ఉండిపోవడం వల్ల అక్కడంతా గడ్డి మొలిచిపోయింది అంటున్నారు ఆళ్వార్లు. అందుకే ఆళ్వార్ల హృదయమే స్వామికి దివ్యధామంగా మారిపోయింది. ఆసీమ భూమ, బహోహ భావ భూమ అంటే బృహత్వం, గొప్పతనం. ఈ గొప్పతనం స్వామికి ఎలా ఉంటుంది? నిరతిశయ ఔజ్వల్య సౌందర్య సౌగంధ సౌకుమార్య లావణ్యములతో రూపంతో నిండి ఉంటుంది ఈ బృహత్వం అనేది. ఔదార్య వాత్సల్య సౌశీల్యాలు అనే గుణాలతోనూ బృహత్వం కలిగిన వాడు స్వామి. మన ఆళ్వార్లు దయలో బృహత్వం కలిగిన వారు. అందువల్లే మనకి ఈ 1000 పాసురాల్ని కూడా మనకి అందించారు. అరుள் கொண்டு ஆயிரமும் இன் தமிழ் பாடினான் అరుள் కండీర్ ఒలిగినల్ మిక్కదే. ఈ కరుణతో 1000 తీయని ద్రవిడ పాసురాలను అందించిన ఆళ్వార్లు దయ చాలా బృహత్వమైనది. ఆ దయ ఎటువంటిది అంటే, భగవంతుని పాదాలు పట్టుకోండి అని చెప్పడమే కాదు, దాన్ని ఎలా పట్టుకోవాలి అనే దాన్ని కూడా, ఆ ఉపాయాన్ని కూడా మనకి చెప్తారు ఈ తిరువాయిముజిలో. వీడుమిన్ ఉత్తమం వీడు చేయదు అంటూ. అంటే ఎలా పట్టుకోవాలట భగవంతుని పాదాలని? లౌకికమైన విషయాలన్నింటినీ కూడా వదిలిపెట్టి భగవంతుని పాదాలని పట్టుకోవాలి అనే ఉపాయాన్ని చెప్తారు వీడుమిన్లో. ఇంకా సొన్నాల్ విరోధం ఆగిలం సొల్లువన్ కేణ్మినో, చెబితే విరోధం వస్తుంది కానీ అయినా కానీ చెప్తున్నాను వినండి. ఆ భగవంతుని గురించి చెప్పి మనల్ని సంస్కరించాలనే ఆశతో చెప్పిన మనకి అందరికీ అందించిన దివ్య ప్రబంధమే మనకి ఈ తిరువాయిముజి అనేది. అటువంటి తిరువాయిముజిని అందించిన పరాంకుశ పయోనిధి జియాత్ అంటూ కూరేసులు మంగళం చేస్తున్నారు. అటువంటి నమ్మాళ్వార్లు నిత్యశ్రీ నిత్యమంగళంగా విలసిల్లాలి అని కూరతాజ్ వాళ్ళు ఈ శ్లోకంలో అనుగ్రహించారు. ఇలా 4 విశేషణాలతో కూరతాజ్ వాళ్ళు సముద్రంతో ఈ నమ్మాళ్వార్లను పోల్చి మనకి శ్లోకాన్ని అందించారు. ఇటువంటి అవకాశాన్ని కల్పించిన ఈ ఆచార్య పరంపరకి కృతజ్ఞతలు తెలుపుకుంటూ జై శ్రీమన్నారాయణ. జై శ్రీమన్నారాయణ. బాగుందమ్మా. కూరతాజ్వాన్ యొక్క భావ సముద్రాన్ని చాలా చక్కగా దర్శింపచేశావు. చాలా చక్కగా ఉంది. తర్వాత మన రామకృష్ణ గారు ఉన్నారా? జయ శ్రీమన్నారాయణ. జయ గోష్ఠికి దాసోహవే.
భాగవత గోష్ఠి ఎదురకుండా కూర్చుని ఈ రోజున చెప్పబోయేది భాగవత శేషత్వం గురించి. దాసుడు అంటే ముందు మాట్లాడుకునే ముందు ఒక హాఫ్ మినిట్ అమ్మా, మీరు అటు ఇటు కదలకండి, కొంచెం మ్యూట్లో ఉండండి అమ్మా. కొంచెం ఇలాంటి చూడండి, అటు తిరక్కండి ఇటు తిరక్కండి అని చెప్పే దాసుడి జిహ్వ ఆహా ఓహో అని చెప్పేలాగా ఏమైనా ఉంటుందా అని అనిపించినా కూడా ఆచార్యుల వారి కరుణాకటాక్షాలతోటి చూద్దాం అనే చిన్న ప్రయత్నం చేయడం జరుగుతోంది. నేడు మార్క్ అడిమై, మనం సరదాగా వెళ్తాం కాబట్టి నేడు ఆర్కే అడిమై అని అనుకున్నట్టుగా ఈ దాస్యాన్ని నాకు అందించిన ఆచార్యుల వారికి దాసోహాలు తెలుపుకుంటూ ఇద్దరికి కూడా అన్నీ సొంతం చేసేసుకోవడమే. నమ్మాళ్ళవార్లు అర్చావతార సౌలభ్యాన్ని సంసారులకు ఉపదేశించారు. అయినప్పటికీ కూడా వారి మనసుల్లో ఎటువంటి మార్పు రాక, ద్రవించక, ఏమాత్రం చలించక మునుపటి రీతుల్లాగే ఎప్పటిలాగే భగవద్గీతర విషయాలపై ఆసక్తి కలిగి ఉండి ప్రవర్తిస్తూ ఉండడంతో నమ్మాళ్ళవార్లకి అయ్యో వీరు ఎంత చెప్పినా ఎలా అయిపోతున్నారే అని ఆ పరమాత్మలాగా బాధపడి పోనీ తామైనా ఈ భగవద్ దర్శనంలో పునీతులు కావాలి అని చెప్పి ప్రయత్నించారు. కాకపోతే ఏంటంటే బాహ్యేంద్రియాల వల్ల భగవాన్ని దర్శనం లభింపగా ఒండ్రుం దేవం తిరువాయిమొழிలో పరమాత్మ యొక్క పరాత్పరత్వాన్ని తెలియజేశారు. అని అనుకున్నారు, తేరు కడయవినై పెరుమాన్ కనే కజల్ కాన్బది ఎందుకంగలే అని అనుకున్నట్టుగా పార్థసారథి పాదపద్మాలని ఎప్పుడు దర్శిస్తానో అని పాపం చింతించారట. ఆ పరమాత్మ వారిని తృప్తిపరచుటకి సదృశులు భగవత్ పాద రేఖా సదృశులాగిన భగవద్భక్తుల దర్శనం కలిగించారట. అంటే శ్రీ వైష్ణవుల దర్శనం కలిగించారు. ఎందుకనంటే ఒండ్రుం దేవం ఉపదేశం విన్న తర్వాత ఆ భాగవతత్వములందరూ కూడా మరిన్ని ఉపదేశాలు వినుటకు తిరుక్కురుగూరు వచ్చి ఆళ్వార్లచే దిద్దబడి ఆనందపడ్డారట. ఆళ్వందారులు ఇక్కడ ఒక నిర్వాహకం చెప్తారు. ఈ భాగవద్బంధువులు అంటే ఈ శ్రీ వైష్ణవ గోష్ఠి ఎవరో కాదు, ఆ నిత్య సూర్యులే ఈ ఆళ్వార్ల యొక్క శ్రీ వైష్ణవ సంపద చూసి తరించాలి అని చెప్పి ఈ భూలోకానికి విచ్చేశారు అని అన్వయిస్తారు చక్కగా. అయితే ఆళ్వార్లు ఇప్పటి వరకు కూడా తాము భగవద్విషయ ఉపదేశం చెప్తాం అని అన్నా కూడా చలింపని సంసారాలను చూశారు. ఇప్పుడు ఉపదేశం అవసరం లేకుండానే భగవద్ విషయం అంటే చాలు మనసు పరవశించిపోయే శ్రీ వైష్ణవులని దర్శించారు. ఇప్పుడు ఆళ్వార్ల మనసు శ్రీ వైష్ణవుల వశమైపోయింది. వీరు సామాన్యులు కాదే ఈ శ్రీ వైష్ణవులను ఆశ్చర్యపడి వారిని ప్రస్తుతించారట. పొలిగా అంటూ వారికి మంగళాశాసనాలు చేశారు. ఆళ్వార్లు అనుకున్నారట, సర్వేశ్వరునికి దాసులై ఉండుట అక్కర్లేదు, సర్వేశ్వరునికి అక్కర్లేదు, వారి సంబంధికులకి ఎవరికైనా సరే దాసుడినైతే చాలు. ఆ భాగవత శేషత్వం కావాలని కోరి ఆ భగవద్భక్తుల్ని ఆదరించారటండి. ఈ అమ్మావీడు అనే తిరువాయిమొழிలో తాము ఏం పొందదలిచామో అది నిష్కర్షగా చెప్పారట. అంటే కైవల్యం ఇచ్చినా చాలు, మోక్షం ఇచ్చినా చాలు. ఆయన కోరుకోలేదు, కానీ ఆ భగవంతుడు ఏది ఇచ్చినా కూడా మనకి ఆ పరమాత్మ ఆనందం కొరకే తప్ప నా ఆనందం కొరకు మాత్రం దయచేసి ఇవ్వవద్దు అని ఆ పరమాత్మను వేడుకున్నారటండి. కానీ ఆ పరమాత్మ ఏం చేశాడంటే భగవానుడు తన కొరకు నన్ను స్వీకరించి తానే వీరికి కావాల్సింది భగవద్ అనుభవ గుణమే కాబట్టి ఆళ్వార్లు కోరారని కాకుండా ఆ పరమాత్మ తన కొరకే ఆనందింపవాలని అనుకొని భాగవద్దోషము చేయించారటండి. ఆ భాగవత శేషత్వమే తమకి కూడా కావాల్సిందని చెప్పి అప్పుడు పైలం సుడ్రోలి నేడు మార్కడమే అనే దశకాల్లో తెలియజేశారట నమ్మాళ్వార్లు. అయితే ఏంటంటే ఇక్కడ పైలం సుడ్రోలికి నేడియార్కడమేకి ఆ రెండింటికి కొంచెం వ్యత్యాసం ఉంది, చిన్న వ్యత్యాసం. అక్కడ పైలం సుడ్రోలి ఏమనుకున్నారంటే భాగవతులే తమకి ప్రభువులు, ఎమ్మయ్యాళుడే నాదరే అన్న పదం ప్రయోగించడం ద్వారా నాకు ప్రభువులు అని నన్ను పరిపాలించే ప్రభువులు అని చెప్పుకున్నారు. ఇక్కడ ఈ మాట మర్చిపోయి భాగవతులే పరమ భోగ్యభూతులు అని అన్నారటండి. ఇక్కడ అసలు ప్రణవంలో చెప్తారండి పెద్దలు. ఇక్కడ దీనికి మంచి చక్కగా చమత్కరిస్తారు. నమః అన్న పదంలో అనన్య శేషత్వంతో పాటు అక్కడ భగవత్ శేషత్వంతో పాటు భాగవత శేషత్వం వరకు అర్థం సిద్ధిస్తుంది అని పెద్దలు చెప్తారటండి.
అంటే భగవంతునికే చెంది ఉండడం అనే శేషత్వం వరకు చెబుతుంది. అంటే వాని భక్తులకు కూడా చెంది ఉండడం అనే అర్థం. భాగవతోత్తములకు క్రయ విక్రయాలకు లొంగి ఉండడం అనేది జీవుని స్వరూపం, అదే అసలైన స్వరూపం అని చెప్తారటండి. తదీయర్కు క్రయ విక్రయార్క హయాంబడి యాగయిరే అని చెప్పి మనకి ఈడు వ్యాఖ్యానంలో చక్కగా మనకి నంబెళ్ళయ్య గారు చెప్తారు. అంతగా భగవద్భక్తులకు వశపడితేనే ఆ భగవంతుడికి చెందిన వారమనే విషయం మనకి తేడతెల్లమవుతుంది, స్పష్టమవుతుంది. ఈ సకలార్థాలని తెలిపే తిరుమంత్రార్థం వలన శ్రీ వైష్ణవ సంబంధికులను కూడా ఆదరిస్తే చాలు అనే అర్థం ఎలా స్ఫురిస్తుందండి, అసలు సిద్ధిస్తుంది అని అంటే, ప్రణవంలో కారణత్వం, రక్షణత్వం, కళ్యాణ గుణత్వంతో పాటు భాగవత శేషత్వం కూడా సిద్ధిస్తున్నాయని చెప్పి మన పెద్దలు తెలియజేస్తూ ఉంటారు. అంటే భగవంతుడు పిరాటితో అవినాభావ సంబంధం ఉండటచే భగవంతుణ్ణి బోధించే ఏ శబ్దమైనా సరే ప్రతి శబ్దం కూడా కళ్యాణ గుణ విశిష్టుడిని బోధించినట్టే లక్ష్మీ సంబంధాన్ని కూడా బోధిస్తుంది. ఆళ్వాందారులు స్తోత్రరత్నంలో ఒక మాట అంటారండి, క్షణేపితే ఎదిర్వహ అతి దుస్సహ, అంటే నీకు క్షణమైనను ఎవరి విరహం సహింపరాదో అగలగిల్లేని నిరయమేనులు అన్నట్లుగా ఆ లక్ష్మీ సంబంధం వల్లనే భాగవతోత్త సంబంధమును కూడా విడిచి ఉండలేనని అర్థమవుతూ ఉంటుంది మనకి. భగవత్ శేషత్వల విలేనిర్కై చరమావధి శేషత్వల విలేవరుగై అని అంటారటండి. అంటే భాగవత శేషత్వమే చరమావధి, అదే మనకు పరమావధి అని. భగవంతునికి చెందిన వారము అని తెలిసిన తర్వాత కూడా ఐశ్వర్యాదులను చూసి భ్రమపడి భగవంతుడి నుండి మళ్ళీపోయే అవకాశం ఉందేమో కానీ భగవద్భక్తులకు శేషమైన ఆత్మ అని తెలిసిన తర్వాత, ఒక్కసారి తెలిసిన తర్వాత మళ్ళీ వెనుకకు మనస్సు మళ్ళడం అనే ప్రశ్నే ఉండదు. ఐశ్వర్యమైన ఆత్మలాభమైన అనేవి భాగవత శేషత్వమునకు సాటి రావు. ఇది గొప్పది, అది తక్కువది అని చెప్పడం తగదని భావించి విరమించుకున్నారు నమ్మాళ్ళవార్లు. కానీ ఏమన్నారంటే, ఈ మూడు లోకాలను చెట్టు పుట్టు కొట్టించి సమతలం చేసి అందించినా కూడా నేను స్వీకరించిన భాగవత శేషత్వమునకు సరికాదు అని నమ్మాళ్ళవారు చాలా స్పష్టంగా చెప్పారు మనకి. ఐశ్వర్యం అనేది కేవలం లోకుల చేత స్వీకరింపబడినది కనుక వీరు కోరిన పురుషార్థానికి పోలిక లేకపోయినా దీనికంటే భాగవత దాస్యమే గొప్పది అని తెలియజేస్తున్నారటండి. ఈ భాగవతాభిమానం కాలతత్వం ఉన్నంత వరకు నాకు నా సంబంధీకులకు కూడా ఉండాలి అని ప్రార్థిస్తూ నెడమార్కడమే అనే తిరువాయిమొజిని పూర్తి చేశారు మనకి నమ్మాళ్ళవార్లు. అయితే భాగవత శేషత్వము ఇంత ప్రావీణ్యం కలిగిన ఆళ్వార్లతో పాటు నమ్మాళ్ళవార్లతో పాటు రామాయణంలో శత్రుఘ్నునికి అంతే ఎక్కువ రుచి కలిగి ఉందిటండి. గచ్చతామాతుల కులం భరతేన దానగ శత్రుఘ్నో నిత్య శత్రుఘ్నో నీత ప్రీతి పురస్కృత అని మామగారింటికి ఆహ్వానం మేరకు భరతుడు వెళ్ళవలసి వస్తే ఆహ్వానం లేకున్నా కూడా భరతుడిని అనుసరించాడు శత్రుఘ్నుడు. అప్పుడు పాపము లేనివాడు నిత్య శత్రువులను జయించిన వాడైన శత్రుఘ్ని తీసుకుని వెళ్ళాడు భరతుడు. ఈ నిత్య శత్రువులు అంటే ఎవరండి? ఇంద్రియములు. నిత్య శత్రువులు అంటే ఇంద్రియములు అని అర్థం. ఆ ఇంద్రియాలు పరమభోగ్యుడైన శ్రీరామచంద్రునిపైకి ప్రసరించకుండా భగవద్భక్తుడైన భరతునిపైకి ప్రసరింపచేసేలా చేసుకున్నాడు. నిత్య శత్రువులు జయించడం అంటే అని చమత్కారం చేస్తారు పెద్దలు. భగవద్భక్తులే తమకు భోగ్యులు అనుకునే స్థితి ఆనాడు ఆళ్వార్లకు ఉందిటండి. ఇక్కడ ఒక చక్కని ఒక విశేషం చెప్పుకోవచ్చు. మన క్రిమికంటుని భార్యన పడి కళ్ళు పోగొట్టుకున్న ప్రియనంబ గారు వారితో పాటు కూరతాళ్వాన్లు అత్తుళ్ళయ్య గారు వచ్చే మార్గ మధ్యంలో అలసిపోయి ఇంకా ఈ దేహాన్ని చాలించాలి అని ప్రియనంబ గారు మహాపూర్వులను అనుకున్నప్పుడు ఆ కూరతాళ్వాన్లు అత్తుళ్ళయ్య గారు అన్నట్ట, ఇంకొంచెం దూరం వెళ్తే ఒక దివ్య దేశం వస్తుంది, అక్కడ గనక చక్కగా దేహం చాలిస్తే మనకి పరమపదం అనేది ఖచ్చితంగా వస్తుంది అన్నప్పుడు ఆయన వెంటనే ఖండించారట. ఎవరైతే శ్రీ వైష్ణవులు ఎక్కడైతే ఉంటారో అక్కడ అది దివ్య దేశం అవుతుంది. నమ్మాళ్ళవార్లు అన్నట్టు అబ్బిసిక్క వల్లారు వైగుంధం ఆగుం తమ్మూరెల్లాం అన్నట్లు నేను ఇక్కడే చేస్తానని చెప్పి అక్కడ ఆచార్య తిరువడిగాలు చేరారని చెప్పి చెప్తారటండి. నమ్మాళ్ళవార్లు గారు కూడా అడియార్గల్ కుషాంగలయ్యే ఉడుంకూడదు ఎండ్రుకలో అని ఆ భాగవతుల గోష్ఠిలో నేను ఎప్పుడు కలుస్తానో కదా అని అనుకున్నారటండి. ఇంకా చివరికి 2 పాయింట్లు చెప్పుకుందాం. భగవద్ రామానుజులు కొన్ని చాలా సూచనలు చేశారు. వివిధ కాలాల్లో అనేక మందికి బోల్డ్ సూచనలు చేశారు. అందులో ఒక 2 మనకి భాగవత శేషత్వానికి సంబంధించింది ఏంటంటే, స్వదేశికస్య కైంకర్యే వైష్ణవస్య చ ప్రతిపత్తిం సంకృత్వ కైంకర్యం కారయేత్ సాధ
అంటే ఏంటంటే శ్రీమన్నారాయణ భక్తులైన శ్రీ వైష్ణవులకు సేవ చేసేటప్పుడు ఒక ఆచార్యునికి చేసినంత సేవ చేయాలి మనం. వారికి ఎంత సేవ చేస్తామో అంతే అభిమానంతో సమాన గౌరవంతో సేవ చేయాలి. ఏమండి, ఆచార్యుల వారు అయితే మాకు చక్కగా అర్ధపంచక జ్ఞానాన్ని వివరించారు, సంస్కారాలు చేశారు, పంచ సంస్కారాలు చేశారు, ఇంకా భగవద్ విషయాలు కూడా మాకు అన్ని నేర్పుతున్నారు. మరి ఎలాగండి అని అంటే వారు ఎంత చేస్తున్నారో ఈ భాగవత శేషత్వంలో కూడా మనం అంతే చెయ్యాలి అని చెప్పి సమాన గౌరవంతో చూడాలని చెప్పి. ఇంకొకటి ఏంటంటే గుణానుభవ కైంకర్యం తదీయానాం మహాత్మానం అవిధాయ క్షణమపి కార్యం కించన్న కారయేత్. అంటే గొప్ప భాగవతులను శుభగుణాలను అనుభవించకుండా కనీసం కొంచెమైనను కైంకర్యం చేయకుండా కేవలం మన స్వార్థ కార్యకలాపాలతో నిమగ్నమై ఉండడం ఒకటి. రెండు ఏంటంటే వారు ఎవరు అంటే ఈ భాగవతోత్తములు ఏ ప్రతిఫలం ఆశించకుండా భగవానునిపై పూర్తిగా ఆధారపడి ఆ భగవంతుని కోసమే అవిశ్రాంతంగా పనిచేస్తున్నారు అన్నది భావన లేకుండా గనక ఉంటే, ఈ రెండు అంశాలనే పాటించకుండా ఉంటే మనం సొంత కార్యకలాపాలలో నిమగ్నం కాకూడదు అని చెప్పి చక్కగా మనకి పెద్దలు తెలియజేశారు, రామానుజులు తెలియజేశారు. ఈ గొప్ప భాగవతులను గుర్తించాలి. అలాగే శ్రీ వైష్ణవులు సమాజం పట్ల వారు చేసే ప్రతి సేవ అంకిత భావంతో చేసే భగవానుడి పట్ల భాగవతోత్తముల పట్ల చేసే ప్రతి సేవ కూడా వారి కార్యకలాపాలని వాళ్ళ నిస్వార్థ సేవను అంగీకరించి గుర్తించి అంగీకరించి అభినందించాలి కూడానండి. అలాగా వారి స్వభావగుణాలను మనం ఆస్వాదిస్తూ ఎప్పుడు కూడా వారికి సేవ చేస్తూ ఉండాలి అని మనకి చెప్తున్నారు. చివరికి నమ్మాళ్ళవార్లు చెప్పినట్టు భాగవతోత్తముల మధ్యలో సంచరించలేకపోయినా పర్వాలేదండి, మనం వారితో సంభాషించలేకపోయినా పర్వాలేదండి, వారిని చూస్తే చాలు, అదే భాగవత శేషత్వం అని మనకి చక్కగా చెప్పారు. ఇంకా ఆఖరి వాక్యంగా మనం చెప్పుకునేది భాగవత శేషత్వ పర్యంతమాన భగవత్ శేషత్వ సంబత్తై ఉండాకి అని మనకి ఈడులో చెప్పినట్టు మనం భాగవతోత్తములను చూడడం, వారిలోని పరమాత్మని మనం దర్శించుకోగలగడం, ఇది అసలైన భాగవత శేషత్వం అని చెప్పి దాసుడికి తోచిన రీతిలో ఉన్న కాస్త సమయంలో ఆచార్యుల వారి అనుగ్రహం వల్ల ఇదంతా కూడా జై శ్రీమన్నారాయణ. ఇంకొకటి విశేషం ఏంటంటే అనుభవించి వచ్చి చెప్పడం, ఇది చాలా బాగా. మొన్న విజయవాడ వెళ్ళడం, నమ్మాళ్ళ వారు అనుభవించి ఇంకా బయటికి రాలేదు స్వామివారు. సరే, చాలా బాగుంది, మంచి ప్రయత్నం. నమ్మాళ్ళవారు 6 నెలలు ఉండిపోయారని 6 నిమిషాలైనా ఉండాలి అనుకున్నట్లుగా అందులో మునిగిపోయి ఉన్నాడు రామకృష్ణ. చాలా బాగుంది. అదే ఆచార్య పరంపరలో విశేషం ఏమిటంటే ప్రతి ఒక్కళ్ళు కూడా, తనేమో పద్మజేమో చక్కగా కూరేసుల యొక్క శ్లోకంలో ఒక విశేషణాలను తీసుకొని సమన్వయించడం, అంటే కొంత ప్రయత్నం చేసేటువంటి ఇది మనందరికీ కూడా ఆచార్య పరంపర ఎలా ఇస్తోంది. అలాగే రామకృష్ణ కూడా అది ఏదో ఉపన్యాసంగా కాకుండా అనుభవపూర్వకంగా ఒక సాధారణ స్థితిలో చెప్పగలగడం, ఇలాంటి చక్కటి వేదిక మన ఆచార్య పరంపర. ఇందులో మనం నిజంగా ఇలాంటి నమ్మాళ్ళవార్ల వైభవాలను తెలుసుకునే ప్రయత్నం చేయడం మన పూర్వజన్మ సుకృతంగా భావిస్తూ చాలా బాగుంది. ఇద్దరికీ కూడా నమ్మాళ్ళవార్ల యొక్క కరుణా కటాక్షాలు ఇతోధికంగా వర్షించాలి అనే పెరుమాళ్ళని ప్రార్థిస్తున్నాను. చాలా బాగుందమ్మా. దాసుడు ఒక సంకల్పం చేసుకున్నాడు. యాక్చువల్ గా నిన్న దాసునికి అవకాశం వచ్చినా రాకపోయినా రేపటి అవకాశం నాదేనేమో అని అనుకుని ఇవాళ కనీసం ఒక 10 రోజులు 10 నిమిషాలైనా పావుగంట అయినా ఏదో ఒక టాపిక్ మీద ప్రిపేర్ అయ్యి దాన్ని మనమే మనకి చెప్పుకుని చక్కగా చేసుకుంటూ వెళ్ళాలి. ఎందుకంటే అభ్యాసంలో చెప్తూ ఉంటాడు దాసుడు, ఈ రోజు నాకు ఇంకా సేవించే అవకాశం రాలేదండి అని ఎదురు చూడకుండా సేవించే వాళ్ళు వెనకాతలు మ్యూట్లో సేవిస్తే అభ్యాసం వచ్చినట్టు ఇక్కడ కూడా అలాగా మనకి అవకాశం రాకపోయినా కూడా మనదే అవకాశం రేపు అని అనుకుని నిన్న చక్కగా గోదాగిరిజీ గారు గ్రూప్ లో పెట్టినట్టు అలాగే ఈ దాసుడు కూడా ప్రిపేర్ అవుతూ ఉండాలి, రోజుకు ఒక 10 నిమిషాల టాపిక్ అని అనుకున్నాను. అనుకోకుండా ఆచార్య అనుగ్రహం ఈ రోజున దాసుని కలగడం. జై శ్రీమన్నారాయణ. జై శ్రీమన్నారాయణ. బాగుంది.
ఆచార పరంపర జై శ్రీమన్నారాయణ. దాసోహం